ஒய் ட்ராவல்? எப்போ இப்படி ஒரு விஷயத்த பண்ணலாம், அதுவும் காசு இல்லாமல் பண்ணலான்னு முடிவு பண்ணீங்க? ஏன் பண்ண? அதுக்கு காரணம் என்னென்னா ஒரு நேம், அதுக்கு பேர் வந்து ஹிந்துஸ் உன்னை எப்படி ட்ரீட் பண்ணா? கார்லேருந்து நான் முஸ்லீம் தெரிஞ்சோன்னே என்னை வந்து வெளியே இழுத்து போட்டு வெளியே போட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. யூபி மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட ட்ராவலே ரொம்ப மோசமான ஒரு ஸ்டேட். சும்மா அந்த பிள்ளைகிட்டே போயிட்டு இருக்கானுங்க. பொண்ணுகிட்ட போகாத மாதிரி எதாவது பண்ணி விடுங்கன்னு சொல்லி ஹிந்தியில சொல்றான். என்னடா எப்படி பண்றான்னு சொல்லி ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்ற இடத்துல இருந்து எப்படி 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 இது இருக்கு? அவங்களும் மரியாதையே பேச மாட்டான்னு சொல்லி எனக்கு மரியாதை தராம இல்லை. எங்களுக்கு அவங்க ட்ரை பண்றோம். நீங்க கேவா இல்ல கிடையாது. இவன் தமிழ்நாட்டுல இருந்து நடந்து வந்திருக்கான். எத்தனையோ பேத்த பார்த்திருக்கான். நம்மள வந்து தேடி பார்க்க வந்திருக்கான். இவன் ஒரு கடவுள் தான். பேட்டரியில போன்ல எப்படி சார்ஜ் பண்ணுவீங்க? போன் சார்ஜ் பண்றது வந்து டீ கடை, சின்ன சின்ன வீடு, இந்த மாதிரி இடத்துலலாம் நாங்கள் போய் லடாக்ல வந்தாச்சு. ஒரு 2-3 நாள் நாங்கள் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருந்தோம். அவங்க கொஞ்சம் ப்ரெஷர், ஏன்னா ஒரு இடத்துல ஸ்டே பண்ணக்கூடாது. ஃபுல்லாக நேச்சரு. நான் அப்படி ஒரு கல்லு மேல் டென்ட் போட்டிருக்கேன். கடை எதுவுமே இல்லை என்னை சுற்றி. நான் வந்து அதில் ட்ரெக் பண்ணி மனுஷங்களே கிடையாது. மனுஷனே கிடையாது. அந்த இடம் தான் பெஸ்ட் பிளேஸ். ஏன்னா உனக்கு இவ்வளோ டிரைவர்ஸை பார்த்துருக்கீங்க, லாரி டிரைவர்ஸ் இவ்வளோ பேர்த்த பார்த்துருக்கீங்க. ஒரு பெஸ்ட் லாரி டிரைவர் அப்படின்னா ஒரு கதை இருக்குன்னா என்ன கதை சொல்லுது? லடாக்ல ட்ரெயின்ல இருந்து வணக்கம் மக்களே. இன்னைக்கு இன்ஃபார்மல் சுவிட்ச் சக்தியில் நம்ம கூட வந்து யாசின் அண்ட் சந்துரு இருக்காங்க. கிட்டத்தட்ட 450+ டேஸ் காசு இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ட்ராவல் பண்ணணும்னா அதை பண்ணணும், இதை பண்ணணும், நிறைய சம்பாதிக்கணும், வேலைக்கு போய் பணத்தை சம்பாதிச்சு அந்த லீவில் எல்டிஏல தான் ஒரு ட்ராவல் சுற்றணுங்கிற எல்லாத்தையும் உடச்சி லைஃப்பில் ஃபுல்லாக ட்ராவலாக வச்சுட்டு ரொம்ப ஜாலியாக ரொம்ப யதார்த்தமாக நிறைய ஹியூமன் ஸ்டோரிஸோட நிறைய காதலோட நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள். ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கு ரீசனே வந்து என்னென்னா ஒரு பேர் தான். ஃபஸ்ட்டு கேள்வி, ஓகே, மதராசி அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்திக்காரங்க நம்மளை கலாய்ப்பாங்கங்கிற ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. நான் ட்ராவல் பண்ணும்போது இல்லை நான் வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது தமிழ் அண்ட் ஹிந்தி அப்படின்னு ஒரு போட்டி இருக்குது. அங்கே உங்களுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு? என்னை பொறுத்த வரைக்கும் மதராசின்னு வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலாக வந்து தமிழ் பீப்புள்லாம் வந்து அவங்க வந்து நிறையா அன்பு தான் காமிச்சாங்க. நிறையா அன்பு பாசம் அப்படி தான் காமிச்சாங்க. அவங்களுக்கு வந்து அதுவும் ரொம்ப இதாக சொல்லணும் அப்படின்னா அசாம் எடுத்துக்கிட்டால் அசாமில் ஃபுல்லாக வந்து தமிழ் பீப்புள்னு சொன்னால் அவங்க அவ்வளோ லவ் பண்ணுறாங்க. அதை கெஸ்ட் லைக் எ காட் மாதிரி பார்த்தாங்க அவங்க இல்லை. ஆமாம். ஒரு 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 சிறப்பான ஒரு ஸ்டோரி சொல்லுங்கள். ஏதோ ஒரு ஸ்டோரி இப்படி எனக்கு ஒன்று கிடச்சிது, என்னால் இது பார்க்கவே முடியும்னு சொன்னால் அது எப்படி சொல்லுங்கள்? அதாவது வந்து நான் அசாமில் வந்து இருக்கும்போது வந்து அவங்க வந்து நான் வழி மாதிரி போயிட்டுருக்கேன். அப்போ வந்து அவங்க வந்து இந்த வழியில் நீ இந்த வழியில் போகணும் அப்படின்னு சொல்லி கூட்டி போகிறாங்க. அப்போ உடம்பு ரொம்ப கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இப்போ ஸ்டே பண்ணணும். அப்போ வந்து என்னோடய டென்ட் வந்து ரொம்ப மோசமான கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ ஸ்டே பண்ணணும், எங்கே ஸ்டே பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிறவங்கலாம் ஒரு கடை வச்சுருக்காங்க. அங்கே ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக கடை ரன் ஆகிட்டு இருக்கும். ஒரு கோயிலுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து இவங்களை சேஃபாக ஒரு இடத்துல தங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, எங்களை வந்து ஒரு கோயிலுக்கு முன்னாடி அவங்க கொசு வலையெல்லாம் இட்டு வந்து அந்த கடையில் இருக்கிறவங்க எல்லாருமே, அங்கே சுற்றி கடை நிறைய பேர் வச்சுருக்காங்க, அவங்க எல்லாருமே வந்து எங்களுக்காக அந்த கொசு வலையெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எங்களை 2 பேர்த்தையும் சேஃபாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக எங்களுக்காக நின்றுருந்தாங்க. அங்கே ஃபுல்லாக ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிறத ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி எங்களுக்காக சேஃபாக ஒரு பாடி கார்டு மாதிரி நின்றுதாங்கன்னு வச்சுக்கோங்களேன். காலைல வரைக்கும். அப்புறம் காலைல இருந்துச்சுமே எங்களை ஒரு வீட்டுக்கு கூட்டி போய் எங்களோட துணிலாம் இருந்துச்சு, சில துணியெல்லாம் அதெல்லாம் துவைச்சு கொடுத்தாங்க ஒருத்தங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு வந்து அவங்க வீட்டுக்கு போனாலே நான் வந்து ஒரு கடவுள் மாதிரி அவங்க நினச்சிட்டு இருக்கிறது. அவன் வீட்டுக்கு வந்திருக்கான், இவன் தமிழ்நாட்டிலேருந்து நடந்து வந்திருக்கான், எத்தனையோ பேத்த பார்த்துருக்கான், நம்மளை வந்து தேடி பார்க்க வந்திருக்கான், இவன் ஒரு கடவுள் தான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு நம்ம எதாவது பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து அந்த தம்சாங்கிற ஒரு டவல் இருக்குது. அதாவது வந்து அவங்க கடவுளாக யாரை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த டவல் கொடுப்பாங்க. ஸோ அந்த டவலை போட்டு விட்டு எங்களுக்கு வந்து மரியாதை செலுத்தினாங்க. நான் போகும்போது எனக்கான எல்லா விஷயத்தையும் கொடுத்து நீ வந்து டைரி எழுதணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆரம்பிச்சு வச்சாங்க. ஒரு சில விஷயங்கள் வந்து நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த விஷயம் தான் எங்களுக்கு பெரிய ஒரு கிஃப்ட்டே அந்த டைமில். சூப்பர். ஹிந்து முஸ்லீம் அதை பற்றி சொல்லணுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பீப்புள் எல்லாருமே வந்து நார்மலாக தான் இருக்காங்க. ஓகே, நான் 2 பேரும் இண்டிவிஜுவலாக கேட்குறேன். சொல்லும்போது சேர்ந்த கேள்வி தான் சொன்னேன். ஹிந்துஸ் உன்னை எப்படி ட்ரீட் பண்ணா? ஹிந்துஸ் வந்து என்னை ரொம்ப ஜாலியாக தான் ட்ரீட் பண்ணாங்க. ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு பீப்புள் வந்து ஒவ்வொரு மாதிரி இருந்தாங்க. ஆனால் என்னோடய ட்ராவலுக்கு வந்து மேபி வந்து நான் வந்து ஒரு இந்தியனாக வந்து ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னனால மேபி எல்லோரும் அப்படி நார்மலாக இருந்திருப்பாங்க போல்.
ஆனால் அவங்களுக்குள்ள அந்த ஒரு இன்னரில் வந்து அந்த ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். மேபி அந்த ஒரு இந்து முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். ஏன்னா பரவாயில்ல ஒரு சில பேர்கிட்ட பார்த்துருக்கேன், அதனால இந்த கருத்து இங்கே சொல்கிறேன். ஆமாம், என்ன கருத்து எனக்கு புரியல. அவங்க வந்து நம்ம என்னோட டிராவல் வந்து காசு இல்லாமல் நான் வந்திருக்கேன்ல, இங்கேருந்தும் வந்திருக்கேன் காசு இல்லாமல். என்னோட மோட்டிவே என்னோட கோலே வேற மாதிரி இருக்கு. எங்கிட்ட இந்த மாதிரி விஷயத்த காமிக்க வேணாம்னு சொல்லி நிறைய பேர் சரிசமமாக இருந்திருக்காங்க. எங்ககிட்டே வந்து நிறைய பேர் வந்து இந்து முஸ்லீம்லாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லைப்பா, எல்லாருமே ஒரு ஃப்ரெண்டு தான், ஜாலியாக இருக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லி சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே வந்து கார்லேருந்து நான் முஸ்லீம் தெரிஞ்சோன்னே என்னை வந்து வெளியே இழுத்து போட்டு வெளியே போட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. 2-3 பேர் யூபியில் நடந்துச்சு. யூபி மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட ட்ராவலே ரொம்ப மோசமான ஒரு ஸ்டேட். மோசமான ஸ்டேட்னு சொல்ல முடியாது, ஒரு சில பீப்புள்னால கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சு. கொஞ்சம் இல்லை, லாட்ஸ் ஆஃப் ரொம்பவே கஷ்டம் இருந்துச்சு. கஷ்டத்துக்கு அப்புறம் வருவோம். ஒரு கேள்வி வந்து இப்போ உனக்கு வந்து நீ வந்து காஷ்மீர் போயிருப்பீங்க, அந்த பக்கம் போயிருப்பீங்க. முஸ்லீம்ஸ் உன்னை எப்படி ட்ரீட் பண்ணாங்க? அது எனக்கு வந்து ஒரு கிடைச்ச ஒரு அதுவும் இன்னொரு கிஃப்ட்னு தான் சொல்லுவேன். ஏன்னா தர்காவில் போய் அப்போ வந்து நோம்பு மாதம், அப்போ வந்து விரதம் இருந்து அது போய் சாப்பிடுவாங்களே அந்த நோம்பு கஞ்சி குடி. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கும். அப்போ சாப்பாடே இல்லைங்க 2 பேத்துக்கும். அப்போ வந்து தர்காவுக்கு தொழுவதுக்காக போகிறான் இவன். ஸோ அவங்க கூட நானும் போகிறேன். அவங்களுக்கு தெரியும் நான் ஹிந்து தான் அப்படிங்கிறது. ஸோ அவங்க எல்லாரும் ஒரு 400-500 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு நடுவில் அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸை வந்து கொடுத்து நான் தொழு வச்சேன். அப்போ என் கழுத்தில் மாலையெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கீழே விழுது. எனக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கேன் ஒரு தர்காவுக்கு, அதுவும் காஷ்மீரில் எல்லா முஸ்லீம்கள் நடுவில் நான் தொழுதுட்டு இருக்கேன். ஸோ அது எனக்கு ஒரு கிஃப்டான விஷயம் தான் பார்க்குறேன். ஏன்னா அங்கே எனக்கு என்னை வந்து நார்மலாக ஒரு ஹிந்து அப்படின்னு தனியாலாம் பார்க்கல, அவங்கள ஒரு ஆளாக நான் இருக்கேன் அப்படிங்கிறத பார்த்தாங்க. இவன் இன்னைக்கு சாப்பிட்றக்காக வந்திருக்கான், இவனுக்கு சாப்பாடு போட்டு அனுப்பணும், இவனுக்கு நம்ம உதவி தேவைப்படுது அப்படின்னு நிறைய பேர். இப்போ அஸ்ஸாம் நார்த் ஈஸ்ட் எடுத்திங்கன்னா அங்கேயும் அப்படி தான், முஸ்லீம் ஹிந்து அப்படிங்கிற விஷயத்த பார்க்க மாட்டாங்க. நம்ம எப்படி தமிழ்நாட்டில் வந்து ஹிந்திங்கிற ஒரு விஷயத்த பேச மாட்டோம், ஒதுக்குறோமோ அதே மாதிரி தான் அங்கே இருக்கிறவங்க. நான் என்னோட லோக்கல் மொழி தான் பேசுவேன், நான் ஹிந்திங்கிற ஒரு விஷயத்த அவாய்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க தான் நார்த் ஈஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே. இருக்கு சில விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் அவங்க கிட்ட இருந்து. இதெல்லாம் தாண்டி ஒரு கேள்வி, 2 பேர்த்துக்குமே ஹிந்தி தெரியாது. ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்ற இடத்துல இருந்து எப்படி 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 இது இருக்கு? லாங்குவேஜ் தெரியாம எப்படி இது பண்ணலாம்? லாங்குவேஜே நாங்கள் வந்து எங்களுக்கு அதுதான் ரொம்ப ஜாலியாக இருந்த ஒரு விஷயம். என்னன்னா எனக்கு ஹிந்தி தெரியாததுனால தான் ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஹிந்தி தெரிஞ்சிருந்தா மேபி வந்து பீப்புள் கூட அப்படி ஒரு கனெக்ட் வந்து கிடைச்சிருக்காது. ஏன்னா எல்லா பீப்புள் கூட வந்து நான் ரொம்ப க்ளோஸாக இருப்பேன். நான் வந்து மரியாதையே இல்லாத ஒரு வார்த்தையை தான் ஹிந்தி வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கேன். அது ஆந்திராக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் ஹம் தும் அப்படிங்கிறது வந்து மரியாதையான வார்த்தை அப்படிங்கிறது. நாங்கள் அப்படிலாம் சொல்ல மாட்டோம், பையா யோ பையா, இந்த மாதிரி ரொம்ப நார்மலாக நம்ம பசங்களுக்கு அப்புறம் மாதிரி தான் கூப்பிடுவோம். வாயா போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிற மாதிரி, பெரிய ஆள் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிற மாதிரி தான் பேசிட்டு இருப்போம். அவங்களும் மரியாதையே பேச மாட்டான்னு சொல்லி எங்களுக்கு மரியாதை தராமல் இல்லை. எங்களுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம், இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்லாம் யூஸ் பண்ணி நாங்கள் பேசுகிற ட்ரை பண்ணுவோம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லாம். அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒருத்தன் வந்து நம்ம லாங்குவேஜ் ட்ரை பண்ணுறான் பேசுறதுக்கு, ஸோ அவனை எதுக்கு கஷ்டப்படுத்திட்டு எங்க கூட பேசி ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க. நாங்கள் என்ன பேசினாலும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அவங்களுக்கு. என் கூட பேசும்போது தெரிஞ்சிடும் அவங்களுக்கு வந்து மொழி தெரியல, பட் வந்து அவங்க என்ன ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க, காசு எல்லாம் சுற்றுறதே அவங்க வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க. எனக்கு மொழி தெரிஞ்ச இடத்துல தான் எப்படி சர்வே பண்ண போகிறேன்னு பயம் இருந்துச்சு. மொழி தெரியாத இடத்துல வந்து ஒரு பயமே கிடையாது. ஆனால் எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க மொழி இல்லாமல் நம்ம சுற்ற முடியாது, லாங்குவேஜ் தெரியாமல் சுற்ற முடியாது. அது வந்து ஒரு காசு எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு மட்டும் தான் அது கஷ்டமாக இருந்துச்சு. காசு எடுத்துகிட்டு போகாத எனக்கு வந்து நான் வந்து சாப்பாடு ஒருத்தவங்க தரேன்னு சொன்னால் அவங்க கூட ஈஸியாக பழகுவேன். அந்த ஒரு ஃபஸ்ட்டு அது ஒரு விஷயம் இருக்குது. அதையும் தாண்டி நான் எல்லாரு கூடயுமே பழகி எனக்கு யாரை பார்த்தாலும் பழகணும், அவங்க கூட ஒரு கனெக்ட் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருந்துச்சு இந்த ட்ராவலில் மெயினாக. ஓகே, சூப்பர். நீங்கள் வந்து லாங்குவேஜ் பற்றி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. இப்போ அடுத்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேள்வி, உங்கள் 2 பேர்த்தோட ஃப்ரெண்ட்ஷிப், அதை பற்றி தான் நான் சொல்லணும் உண்மையாகவே. ஏன்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும், தன்னோட ஃப்ரெண்டு கூட வந்து ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணணும், ட்ராவலில் மட்டுமே ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அது யாருக்குமே கிடைக்காது. ஆனால் அது வந்து நாங்கள் உருவாக்குனது என்னமோ 3 மாதம் உண்மையாகவே கால்குலேஷன் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அது இவ்வளோ லாங் போய் வந்ததுக்கெல்லாம் காரணம் உண்மையாகவே இப்போ நான் எனக்கு பசிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து எனக்காக ஹெல்ப் பண்ணுறதாகட்டும். இப்போ அவனுக்கு ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா அங்கே வந்து 2 பேருமே ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே 2 பேத்துக்குமே முடியாமல் போயிடுச்சு. யாராவது ஒருத்தங்க பார்த்து 4 மாதத்துக்கு முன்னாடி 4-5 மாதத்துக்கு முன்னாடி. ஆனால் நாங்கள் ஹாஸ்பிட்டலாம் போகல. அப்போ வந்து 2 பேருமே சொல்லிக்காமல் 2 பேத்துக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப முடியல, எனக்கு ஜாண்டிஸ் இருக்கிறது எனக்கு தெரியாது, இவன் டைஃபாய்டு வந்தது இவனுக்கு தெரியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து 2 பேரும் கேர் பண்ணிக்கிறோம். அந்த விஷயம் சாகர கண்டிஷனில் இருக்கிற நிலைமையில பார்த்துக்கிட்டு இருக்கோம். முடிச்சிடலாம், ட்ராவலை முடிச்சிடலாம். 2 பேர்த்தோட மைண்ட் செட்லேயுமே அதான், யாரையும் விட்டு போகக்கூடாது, ட்ராவலை முடிக்கணும் அந்த கான்செப்ட். சண்டை போட்டிருக்கோம் நிறைய நாள், வந்து சாப்பிடாம நைட்லாம் பசி இருக்கும்போது வந்து கஷ்டங்களை ஷேர் பண்ணி பேசிகிட்டு இருப்போம் அந்த டைமில். அதே மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. உண்மையாகவே எனக்கு இவன் கிடைச்சதும் பெரிய கிஃப்ட்டு தான் நினைப்பேன். இந்த ட்ராவலில் இவன் கூட வந்தது உண்மையாகவே ரொம்ப எமோஷ்னலான விஷயம் தானே, அது கிடைக்காது யாருக்கும். ஃப்ரெண்டு என்னோட சைடு சொல்ல போனால் வந்து நான் வந்து என் ஃப்ரெண்டை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன்.
அப்புறம் வந்து முன்னாடி வந்து இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வேறு. இப்போ இந்த ட்ராவல் இருந்தது வந்து இது வந்து டோட்டலாக வந்து லைஃபுக்கான ஒரு செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு ஆள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு ஃப்ரெண்ட், அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டாக நான் வந்து சந்துருவை பார்க்குறேன். எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா எங்கெங்கேயோ சுற்றிட்டு எங்கெங்கேயோ ஏதோ பண்ணிட்டு இருந்தேன் நாங்கள் 2 பேரும் வந்து. கடைசியில் இப்படி ஒரு விஷயம் சேர்ந்து ஒருத்தங்களுக்கு வந்து தெரியப்படுறோம் அப்படின்னா, அது 2 பேர் சேர்ந்து தெரிய போகிறோம் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இவங்க கூட தான் வந்து நான் இப்படிலாம் பண்ணணும், இவ்வளோ க்ளோஸாக இருக்கணும் அப்படின்னு இருந்திருக்கு போல். வேறு யாருக்கும் அந்த வாய்ப்பு. எனக்கும் நிறைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, அவனுக்கும் நிறைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் தாண்டி இங்கே வந்து 2 பேர் நிற்கிறோம். அப்படிங்கும்போது அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொன்று சந்திர பற்றி சொல்லணும்னா ரொம்ப அமைதியாக இருப்பான். நான் வந்து கொஞ்சம் ஹார்ஷாக பிஹேவ் பண்ணாலும் கற்றுனாலும் சரி, நான் டக்குன்னு ஒரு விஷயத்துக்கு எமோஷனலாகி பேசுவேன். ஆனால் அவன் அப்படி இருக்க மாட்டான், அப்படியே சைலண்ட்டாக இருப்பான். வாட்ச் பண்ணிட்டு சொல்லுவான், நீ இது பண்ணாத, இது பண்ணு அப்படின்னு சொல்லி தருவான். ஒருத்தன் சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படின்னா அது இவன் சொல்கிறத நான் கேட்பேன், வேறு யாரும் சொல்கிறத நான் கேட்க மாட்டேன். ஒரு ஃப்ரெண்டாக, ஆஸ் அ ஃப்ரெண்டாக வந்து என்னோட ஏஜில் இருக்க ஒரு பையன் வந்து என்கிட்ட சொல்கிறான் ஒரு விஷயம் அப்படின்னா, முன்னாடி நான் எதுவுமே பண்ணாமல் இருக்கும்போது யாராவது ஒரு விஷயம் சொன்னால் நான் கேட்டுப்பேன். இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு இது இருக்கும், அதனால் வந்து மற்றவங்க சொன்னால் என்னால் ஏற்றுக்க முடியாது. அதே மிஸ்டேக் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்னா அவன் கரெக்டாக சொல்லுவான், இது நீ பண்ணுற மச்சான் பண்ணாத அப்படின்னு சொல்லுவான். அப்போ நான் புரிஞ்சுப்பேன். அந்தளவுக்கு ஒரு கனெக்ட் இருக்குது எங்களுக்குள்ள, அந்தளவுக்கு க்ளோஸாக இருக்கு நாங்கள் 2 பேரும். என்னன்னா, நான் ஏன் மெயினாக ஃப்ரெண்ட்ஷிப் நீங்கள் சொன்னபோது நான் சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, ஃப்ரெண்ட்ஸ் வந்து காசோட ட்ராவல் பண்ணலாம் வா மச்சான் அப்படின்னு கூப்பிட்டா வருவாங்க. காசே இல்லை மச்சான், 1 வருஷம் ட்ராவல் பண்ண போகிறோம், இந்தியா ஃபுல்லாக சுற்றி முடிக்க போகிறோம், அப்படியாடா சரிடா போகலாம்டா, அவ்வளோதான் முடிஞ்சு. அங்கேயே ஒரு காமெடியான விஷயம் இருக்குது, காசு இல்லாமல் சுற்றி வரணும், அது 2 பேர் சேர்ந்து பிளான் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அங்கே தான் அந்த விஷயமே இருக்குது. அங்கே வந்து நம்ம ரிஸ்க் எடுக்க போகிறோம், நம்ம கஷ்டப்பட போகிறோம். எல்லாருமே நினச்சாங்க முதலேருந்தே இந்த பசங்க வந்து பார்த்தா அப்படி தெரியல, இந்த பசங்களை பார்த்தா தெரியல, கஷ்டப்பட்ட மாதிரி தெரியலன்னு சொல்லுவாங்க. இந்த ட்ராவல் வந்து ஏன் இப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் சின்ன வயசுலேருந்து இந்த கஷ்டத்தை எங்களே அறியாமல் நாங்கள் பார்த்துட்டே வந்துட்டு இருந்திருக்கோம். அது 2 பேருக்குமே அந்த ஒரு இது இருந்திருக்கு. அவனும் இந்த மாதிரி கஷ்டம் பார்த்துருக்கான், நானும் பார்த்துருக்கேன். அது இந்த இடத்துல ஒன்றா சேரும்போது ஒரு பெரிய ஐடியாவாக உருவாகுது. உருவாகி தான் இந்த ட்ராவல் வந்து ஒரு ஸ்டேட் பை ஸ்டேட்டை வந்து கிராஸ் பண்ணுறதுக்கான காரணம் 2 பேரோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அந்த இடத்துனால மட்டும்தான். இல்லை சந்துரு கிட்ட உனக்கு என்ன பிடிக்கும்? சந்துருக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரே வார்த்தையில் சொல்ல போனால் இப்போ அவனோட பொறுமை. ரொம்ப பொறுமையாக இருப்பான், ரொம்ப பொறுமை. அதே மாதிரி வந்து ஒரு விஷயத்த தெரியாமல் பேச மாட்டான், நல்ல புத்திசாலி. ஒரு விஷயத்த வந்து சொல்லி தருவான், இப்படி தான் பண்ணணும். அது மாதிரி வந்து அவனுக்கும் தெரியும் யார் வந்து யாருக்கு சொல்லிக் கொடுக்கணும், யாருக்கு சொல்லி கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஒருத்தங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தா தான் அவங்க மாறுவாங்கன்னு தெரிஞ்சால் நம்ம சொல்லி தரலாம். நம்ம எவ்வளவும் சொல்லி ஒருத்தன் மாறலை அப்படின்னா, அந்த மாதிரி பல பேர்கிட்ட அவன் சொல்லி மாறாமல் இருந்திருக்கான். ஆனால் எங்கிட்ட சொல்லித்தரான்னா நான் ஏதோ பண்ணணும் அவங்க கூட சேர்ந்து அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதனால எனக்கு சந்துருகிட்ட பிடிச்சது அவனோட அந்த ஒரு அமைதியான எல்லா விஷயத்தையும் வாட்ச் பண்ணுறது. அவங்ககிட்ட பிடிச்சதே அவனோட பேச்சு தான். அவன் வந்து உண்மையாகவே ரொம்ப ஜாஸ்தியாக அறிவாளி கூட இப்படி பேச மாட்டாங்க, அந்த அளவுக்கு பேசுவான். அதை வந்து ஏன்னா நான் காலேஜ்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன், நிறைய ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு. இவன் தப்பிச்சு வந்துடுவான் அதுலேருந்து. இவன் ஆக்டிங் ஆகுது, பர்ஃபார்மன்ஸ் ஏதாவது ஒன்று பண்ணி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வரணும். அந்த டேலண்ட் இருக்குது இவங்ககிட்ட, நேச்சுரலாகவே வந்து அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு வரணும், இதை பண்ணணும், பேசணும். அவன் பேசுறது வந்து ஒரு துளி கூட தப்பே இருக்காது, அந்த மாதிரி அவன் பேசி அங்கேருந்து தப்பிச்சு வருவான். இந்த டேலண்ட்டை அவன் யூஸ் பண்ணிக்கணும், அதான் அவன் விஷயம் அப்படிங்கிறது அவன்கிட்ட நான் சொல்கிறேன். நீ பேசுடா, நீ பேசுனா போகும், நீ அதை பயப்படாமல் பேசு, கண்டென்ட் கிரியேட் பண்ண அப்படின்னு சொல்லி நான் தான் சொல்கிறேன் அவன்கிட்ட. இப்படி பண்ணால் அவனுக்கு செட் ஆகும். எனக்கு மற்றவங்க மேலே இன்ட்ரெஸ்டே கிடையாது, இவங்கெல்லாம் வரவே மாட்டாங்க. எனக்கு தெரியும், எனக்கு கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, இவங்கெல்லாம் சுத்தமாக வரவே மாட்டாங்கன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. இவன் அப்படி இருக்கக்கூடாது, இவன் ஃபேமிலி பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். எந்த மொமெண்ட்டில் இவங்களோட தான் நான் ட்ராவல் பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணேன்? எதனால அதை முடிவு பண்ணேன்? ஆக்சுவலாக ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன், ஒரு எப்போ அது வந்துச்சு? சரி, இப்போ அஃப்கோர்ஸ் நீங்கள் ட்ராவல் ஜேர்னிக்கு நான் இன்னும் வரவே இல்லை. இந்த இடத்துல இவங்கிட்ட நான் ட்ராவல் பண்ணலாமான்னு கேட்கலான்னு உனக்கு எப்போ தோணுச்சு, இல்லை உனக்கு எப்போ தோணுச்சு? அது எப்போ எந்த மொமெண்ட்டில் அதை முடிவு பண்ணேன்? அதான் வந்து இதை வந்து நாங்கள் 2 பேரும் முடிவு பண்ணல. இந்த விஷயம் வந்து நான் ட்ராவல் பண்ண போகிறேங்கிற சொல்லும் போது என் ஃப்ரெண்ட் இருக்கான் பார்த்தீங்களா, எனக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான். நாங்கள் 3 பேர் தான் ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து ஒரு டேரக்டர், நாங்கள் 2 பேரும் கேமரா, அந்த டெக்னிக்கல் வைஸ் ஆக்டிங் அந்த மாதிரி பண்ணுறது டீமாக இருப்போம். அவன் தான் வந்து நீங்கள் 2 பேர் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் இந்த விஷயம், ஏன்னா காலேஜ்லேருந்து 2 பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஸோ நீங்கள் 2 பேர் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அவன் வந்து நாங்கள் ட்ராவல் இப்படி ஒன்று பண்ணலான்னு ஐடியா வைக்கும் போது அவன் சொல்லிட்டாங்க என்கிட்ட, நீங்கள் 2 பேர் பண்ணுங்க, ஏன்னா நீங்கள் 2 பேரும் தான் இதுக்கு கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க. எல்லாம் எந்த இடத்துலையுமே ஏதாவது காலேஜ்லேருந்து அப்பாலஜி எழுதுறது 2 பேர் தான் நிற்போம் அந்த இடத்துல. இந்த ஹேர் கட்டு இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே காலேஜில் 2 பேரும் நின்று அது ஒரு ஐடென்டிஃபை ஆகிடும். இந்த 2 பேர் யாசின் இருக்கானா சந்துரு நீங்கன்னு கேட்பாங்க, சந்துரு எங்கன்னா யாசின் எங்கன்னு. ஸோ அந்த மாதிரி ஆனதுனால நீங்கள் 2 பேர் பண்ணுங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அவன் சொன்னதுமே இந்த ட்ராவலுக்கு ஸ்டார்ட் ஆனதே இந்த 2 பேர் அப்படின்னு அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ட்ராவல் மூவ் ஆனதுக்கு ரீசன் வந்து இந்த அனாசஜாஸ்ன்னு சொன்னல, அவரு வந்து ஒரு அது அடுத்தது வரேன். ஸோ இந்த கேள்வியில் வந்து இங்கே ஒரு கேள்வி இருக்குது. ஸோ நீங்கள் கேவா இல்லை 2 பேரும்? அப்படிலாம் கிடையாது, நாங்கள் ரொம்ப ஜாலியாக
ஆக்சுவலாக வந்து நீங்க பேசும்போது பார்த்தா இல்லை நான் உண்மையாகவே என்னன்னா அந்த ஒரு வருஷம் ட்ராவல் பண்ணது இருக்கு பார்த்தீங்களா, நாங்கள் 2 பேருமே எங்களுக்குள்ளேயே நாங்கள் சொல்லிக்குவோம் இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்களே யாருக்குமே கல்யாணம் பண்ண போறீங்களா 2 பேரும்? இல்லை அப்படி இல்லை, யாருமே இவ்வளோ சப்போர்ட் பண்ண மாட்டாங்கல்ல. இல்லை யாருமே இப்படி சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சரியா தெரியல. என்னோட ஃப்ரெண்ட்ஸே இப்படி கேட்பாங்க, நான் என்ன தெரியுமா, என்னடா நீங்க இப்படி 2 பேரும் சுத்திட்டு இருக்கீங்க, வரும்போது கல்யாணம் நீங்க பண்ணி ஏன்னா இவ்வளோ க்ளோஸா இருக்கீங்க. ரொம்ப இயல்பான அது சில பேர்த்துக்கு வந்து இவ்வளோ ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி இருக்குன்னு நினைப்பாங்கல்ல, இந்த மாதிரி வரும் வாயில இருந்தவங்களுக்குலாம் கண்டிப்பா அந்த கே ரொம்ப இயல்பான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ரொம்ப சண்டை போடக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். நாங்க கேள்விக்கு வந்து கேவா இல்லையா? இல்ல இல்ல ரெண்டு கமிட்டலாம் அது கிடையாது. சூப்பர். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த முக்கியமான ஒரு கேள்விக்கு வந்துருக்கோம். ஒய் ட்ராவல்? எப்போ இப்படி ஒரு விஷயத்த பண்ணலாம், அதுவும் காசு இல்லாமல் பண்ணலான்னு முடிவு பண்ணீங்க? ஏன் பண்ணீங்க? அதுக்கு காரணம் என்னன்னா ஒரு நேம், அதுக்கு பேர் வந்து அனாஸ் ஹஜாஸ். அவர் தான். அவர் வந்து அனாஸ் ஹஜாஸ். அவர் வந்து கேரளாவில் திருவனந்தபுரத்தை சேர்ந்தவர். அவர் வந்து ஒரு வெப் டிசைனர். அவர் வந்து ரொம்ப கஷ்டமான ட்ராவல், அதாவது வந்து ஸ்கேட்டிங் போர்டில் மட்டுமே கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் போகணுங்கிறது அவரோட பயணம். ஃபுல்லாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 நாளாக நான் அவரை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன், அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். அவர் சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ட்ராவலை யாருமே பண்ண முடியாது. அவரோட இன்க்ரீஸ் டே பை டேவும் அவரோட வீடியோஸை வந்து நிறைய பேர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அத்தனை பேர் வந்து இந்த மாதிரி ட்ராவலை பண்ண முடியாது, இது கிரேட்டா அப்படி இப்படின்னு அந்தளவுக்கு அவர் ரொம்ப பெரிய இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. ஆனால் திடீர்னு என்ன ஆயிடுச்சு, அவரோட வீடியோஸே காணோம். அப்போ திடீர்னு நியூஸில் தான் வருது, எல்லாத்துக்கும் நியூஸ்லையும். அதாவது வந்து எல்லா நியூஸ் சேனல்லையும் அவரை பற்றி மட்டும் தான் பேசுகிறாங்க. இப்படி ஒரு ட்ராவல் பண்ண போய் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு. அது எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அப்போ தான் நான் வந்து யாசின்கிட்ட வந்து இப்படி சொல்கிறேன், இந்த மாதிரி அவருக்கு ஒரு ட்ரிபியூட் பண்ணணும். இந்த ட்ராவல் பிளான்லாம் கிடையாது, இப்படி ஒரு ட்ரிபியூட் பண்ணணும். நான் ஸ்கேட் போர்டை வாங்கி கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட கொடுக்கணும். ஸோ அது எப்படி நான் அப்படி சொல்லும்போது இது ஒரு சாதாரணமான விஷயம். ஸ்கேட் போர்டு வாங்கி கொண்டே கொடுக்குறதுங்கிறது ஒரு அதில் என்ன பின்னாடி என்ன விஷயம் இருக்குது, அதுக்கு மரியாதை, அந்த ஸ்கேட் போர்டுக்கு ஒரு பவர் வேணும். அப்போ வந்து அதை வந்து நம்ம ட்ராவலில் கொண்டு போய் ட்ரிபியூட் பண்ணலாம், அந்த ட்ராவலை கம்ப்ளீட் பண்ணலாம். அந்த வீடியோவில் வந்து நீ தூக்கி பிடிச்சிருக்க ஸ்கேட் போர்டு, அதான் அந்த ட்ரிபியூட் பண்ணி அவருக்கு நம்ம படுற கஷ்டத்தை அந்த போர்டில் வந்து காமிச்சு அந்த போர்டுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். இதுக்கு ஒரு பெரிய ட்ராவல் பண்ணலாம். அப்போ ஸ்கேட் போர்டுங்கிற ட்ராவலே ரொம்ப பெரிய ட்ராவல். ஸோ அதை டாமினேட் பண்ணி ஒரு ட்ராவல் பண்ணால் தான் அந்த ட்ராவலுக்கு ஒரு மரியாதை இருக்குன்னு சொல்லி தான் இந்த ட்ராவல் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் சஜஸ்ட் தெரிஞ்சவரா? இல்லை நான் வந்து அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆன பர்சன். அதாவது யாருன்னே தெரியாது, அந்த வீடியோவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவங்க ரொம்ப பிடிச்சிருச்சு. அவர் இறந்த நியூஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சு 2 மாசத்துல இந்த பிளான்லாம் இந்த 2 மாசத்துல நாங்கள் போர்டு மட்டும்தான் கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணுறோம், அவங்க வீட்டில் போய் ப்ரெசென்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ட்ராவல் ஆரம்பிக்கும். அப்பவும் ஒரு கொஸ்டின் என்னன்னா, நம்ம இவருக்காக பண்ணுறோங்கிறது வந்து தப்பாக எடுத்துக்குவாங்களோ, நம்ம ஏதோ நம்மளை வந்து ஃபேமஸுக்காக போகிறோமோ அப்படின்னு எடுத்துக்குவாங்களோ அப்படின்னு சொல்லி அந்த யோசனை வந்து போய் நம்ம ஸ்டோரியை வந்து நம்ம சண்டிகர்லேயே சொல்லாமே, ட்ராவல் வந்து அங்கே ஆக்சிடென்ட் இடத்துலேயே சொல்லாமே. நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்னால் தானே ஃபேமஸ் தேடி போகிறோம்னு சொல்லுவாங்க, நம்ம வந்து ஸ்டோரி அங்கே சொல்லலாம். அப்போ புரியுமில்ல, ஒவ்வொரு வாட்டியுமே இவங்களுக்கு கரெக்டாக அந்த ட்ராவல் போய் சேரணும். இந்த ட்ராவல் எதுக்காக பண்ணுறாங்க, ஏன் இந்த பசங்க போகிறாங்க, ட்ராவலுக்கு பின்னாடி என்ன ஸ்டோரி இருக்குது, ஸ்டோரிக்கு அப்புறம் இவங்க ஜேர்னி என்ன மாதிரி கொண்டு போகிறாங்க அதெல்லாம் தெரியணும், கரெக்டாக ப்ராப்பராக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட ட்ராவல் தான். ஸோ இப்போ இந்த இடத்துல ட்ராவல்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, குடும்பங்கள் எப்படி ஒத்துக்குச்சு? என்னோட குடும்பம்னு பார்த்துட்டிங்கன்னா எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டைப்பு. நான் நிறைய விஷயம் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், பட் வந்து தோற்று போயிட்டே இருந்தேன். இந்த விஷயம் பண்ணும்போதும் அந்த உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ அது ஒரு தோல்வி மாதிரி தான் இருந்தது. அப்புறம் இப்போ வந்து ஒரு 2-3 சேனல் எனக்கு தெரியும், இது வந்து இப்போ நான் கொடுக்குற இன்டர்வியூஸ்லாம் வந்து நாளைக்கே நான் ட்ராவல் பண்ணலன்னா இது அப்படியே அமைங்கிடும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். பட் எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயம், நான் ஒரு பேப்பரில் வரதாகட்டும், ஒரு நியூஸ் சேனலில் ஒரு பேட்டி கொடுக்குறதாகட்டும், இது வந்து எங்கள் அம்மா பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம். இந்த சந்தோஷமான விஷயம் அவங்களுக்கு இப்போ கொடுத்துட்டேன், அந்த சந்தோஷத்தை நான் பார்த்துட்டேன். இனி அந்த மேலும் மேலும் கொடுக்கணும் அப்படின்னா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இதே வந்து இனி நம்ம மாற்றணும். என்னோட கேள்வி நான் வந்து திருப்பியும் இது பண்ணுறேன். ஸோ அந்த டே நான் வந்து ட்ராவல் பண்ண போகிறேன்னு சொல்கிற டே, அப்பா அம்மாவுக்கு என்ன வேணும், பையன் நல்லா படித்து நல்லா வேலைக்கு போகணும், ஆமாம், பையன் செட்டில் ஆகணும். சரியா? ஒன்று இது ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை வந்து சம்பாதிக்கணுங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. ஆமாம், ஓகே, 1.5 வருஷம் சம்பாதிக்கணுங்கிற பிரச்சனை தாண்டி குடும்பத்துக்கு இந்த காசு கொடுக்கணுங்கிற பிரச்சனை இருக்குது. இதை எப்படி ஹேண்டில் பண்ணி அந்த டேவை நீங்கள் சொல்கிறத எப்படி ஹேண்டில் பண்ணீங்க வீட்டில்? ஹேண்டில் பண்ணுறது தான் எங்கள் அண்ணன் வந்து பார்த்துக்கிட்டான். நான் எங்கள் அண்ணாட்ட சொல்லியிருந்தேன், 3 மாதம் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் கேட்கவும் அவங்களும் கொஞ்சம் வீடியோஸ்லாம் பார்த்தாங்க. அப்போ அவங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் 6 மாதம் டைம் கேட்டாங்க. சரி ஒரு 6 மாதத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்னால் வர முடியல. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எப்படி 3 மாதம் டைம் கேட்க அவங்களே புரிஞ்சுக்கிடுச்சு. ஒரு நாள் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு அவங்களே சொன்னாங்க, சரி நீ வரும்போது வந்துரு, பத்திரமா சொல்லும் போது எனக்கு எப்படி இருக்கு, எனக்கு பசிச்சது அவங்களே புரிஞ்சுக்கிட்டு உன் ஸ்கிரிப்ட் ஞாபகம் இருக்கு பாரு. வீட்டில் எப்படி எங்கள் வீட்டில் என்னன்னா, நான் வந்து ரொம்ப கஷ்டம் தான் எனக்கு எங்கள் வீட்டில் சொல்லி புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா எங்கள் அப்பா வந்து எப்படா வேலைக்கு போவேன், அதான்
வெட்டிங்கில் போய் சம்பாதிக்கிறது அதெல்லாம் வந்து எங்கள் அப்பாவுக்கு செட். ஏன்னா ஃபோட்டோகிராஃபி படிக்கிறது அவனை விஸ்காம் படிக்க வச்சுனா அப்படின்னு கேட்பாரு எங்கள் அப்பா. ஏன்னா அவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு, நீ போய் ஃபோட்டோகிராஃபி படிக்கிறது தான் அவனை படிக்க வச்சனா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பார். எங்கள் அப்பா கிட்ட சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எங்கள் அம்மா தான் எங்கள் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணுறாரு. 3 மாதத்தில் வந்துடுவான் அவன் பையன். நானும் அதுக்காக தான் அவங்க இப்படி பேசினா தான் வீட்டில் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் கேட்குறாங்க, வீட்டுக்கு வர மாதிரி ஐடியா இருக்கா என்ன அப்படின்னு கேட்டாங்க. அம்மா இல்லைம்மா இந்த ட்ராவல் ஆரம்பிச்சிட்டேன்லம்மா, முடிச்சுட்டு வந்துடுறோம்மா அப்படின்னு. சரின்னு அப்படியே அப்புறம் அந்த ஒவ்வொரு விஷயமா போயிட்டுருக்கு எனக்கு. ட்ராவல் அப்படியே ஸ்டார்ட் ஆக போக வீட்டில் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அப்போ ஃபேமஸ் எல்லாம் கிடையாது. நான் அப்போ ஒரு 3000 சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் வச்சு தான் போயிட்டுருக்கேன். எங்கள் வீட்டில் என்ன உன் பையன் ஏதோ சாப்பிட்றத எடுத்து போடுறான், அதை எடுத்து போடுறான், என்ன ட்ராவல் பண்ணுறானே இல்லை ஊராக போய் சாப்பிட்டுட்டு இருக்கானோ, பிச்சை எடுத்துகிட்டு இருக்கானோ அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி வீட்டுக்கு வருது. எங்கள் அம்மா இதெல்லாம் சலிச்சுக்கிட்டே எனக்கு ஃபோன் பண்ணி எதுவுமே சொல்லலை, இதில் பற்றிலாம் எதுவும் சொல்லலை. ஆனால் இன்டிமேட் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்படிலாம் கேட்குறாங்கடா அவனை வந்து அப்படின்னு. இதெல்லாம் எங்கள் அம்மா ஹேண்டில் பண்ணுற காரணம் என்னென்னா, நான் வந்து எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டே இருப்பேன், எனக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு வரணுமா ஒரு இடத்துக்கு, அந்த விஷயத்த வந்து நான் பார்க்கணும். ஏன்னா நான் மட்டும்தான் எங்கள் பாட்டி வீட்டில் தான் வளர்ந்தேன். எங்கள் அம்மா பெருசாக என்னை கண்டுக்கல. நான் வந்து வளர்ந்தது எல்லாமே எங்கள் பாட்டி தான் வளர்த்தாங்க. ஸோ எங்கள் பாட்டி என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னா நீ வெளியே போய் ஆகணும் கண்டிப்பாக. ஸோ அது நான் இன்டர்வியூ பெருசாக அட்டன் பண்ண மாட்டேன். எனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை, அந்த மாதிரி பயம்லாம் இருக்கிறனால இதுவுமே பண்ணதே இல்லை. நான் ஃபோட்டோகிராஃபி போவேன், ஏன்னா அது ப்ராக்டிக்கலான விஷயம், நான் கடை எடுத்து வந்துடுவேன், அந்த மாதிரி விஷயம் தெரியும். ஆனால் பேசுறது ஒருத்தங்கிட்ட பேசுறதாகட்டும் இந்த மாதிரி விஷயம்லாம் பயம். ஸோ நானே ஒரு பிளான் பண்ணேன், நான் பேசி ஆகணும், பேசினா தான் எனக்கு சாப்பாடும் கிடைக்க போகுது. ட்ராவல், ஸோ இந்த மாதிரி ட்ராவலில் எல்லாத்தையுமே இந்த டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ணுறதுலேருந்து ஒரு ட்ராவலை எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணேன். எல்லாமே அடிப்பட போகுது, இவ்வளோ பெரிய ட்ராவலில் எல்லாமே விஷயம் அடைப்போம், ஆனால் கற்றுக்க போகிறோம். ஸோ எல்லாத்தையுமே பிளான் பண்ணு. என்னோட ஃபோட்டோகிராஃபி ஸ்கில்லு, உன்னோட எடிட்டிங் ஸ்கில்லு, உன்னோட கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது, உன்னால் என்னத்தை காமிக்க முடியும் எல்லாத்தையுமே காமிக்கலாம். இந்த ட்ராவல் பெரிய ஒரு ஸ்கில், உனக்கு நீ க்ரோத் பண்ணிக்கலாம். தெரியாமல் இருக்க போகிறது இல்லை, நீ என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக தெரிய போகிற. நான் இத்தனை நாள் ஒரு 100 நாள் ட்ராவல் பண்ணது யாருக்குமே தெரியாது. அந்த 101 நாள் அனாசஜாசுன்னு நான் போகிறேன், ட்ராவல் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் யாருன்னு எல்லாத்துக்குமே தெரிய வருது. இவருக்காக போகிறான் அப்படிங்கிறது தெரிய வருது. அதுக்கப்புறம் அந்த ட்ராவலும் அவரை மட்டும் சொல்லாமல் நான் என்ன பண்ணேன்னா, என்னோடய ட்ராவலும் பாருங்கள், என் ட்ராவலை நான் என்ன சொல்கிறேங்கிறது பாருங்கள் அப்படின்னு சொல்லி என் ட்ராவல் அப்படியே ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணேன். ஸோ இதெல்லாம் எங்கள் அம்மா பார்க்குறாங்க, எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கேள்விக்கான பதில் நான் எங்கள் அம்மாட்ட போய் இவங்ககிட்ட போய் சண்டை போடலாம் எதுவுமே சொல்ல. நான் எல்லாமே சொல்கிறேன், இதெல்லாம் பாருங்கள், வீடியோவை பாருங்கள், இவங்ககிட்ட போய் எதை எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ ட்ராவல் பண்ணுறேன்னு ஆரம்பிச்சாச்சு. அந்த ஃபஸ்ட்டு லிஃப்ட் ஆர் அந்த ஃபஸ்ட்டு படம் எப்படி இருந்துச்சு? அது வந்து யாரு கேட்டா அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? அந்த சீனை எக்ஸ்பிளைன் பண்ணு. ஓகே, வந்து நம்ம வந்து குளூ மாதிரி கேரளாவில் எங்கிருந்து ஆரம்பிச்சிங்க ட்ராவல்? திருவனந்தபுரம் தான் ஃபர்ஸ்ட் லிஃப்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் லிஃப்ட் வந்து இங்கே கோயம்புத்தூர்ல திருவனந்தபுரம் இறங்கிட்டீங்க. ஆமாம், இறங்கிட்டோம். திருவனந்தபுரம் ஏன்னா அது அனாசஜாஸோட ஊருங்கிறதுனால அங்கிருந்தே பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி இந்த கன்னியாகுமரி வரைக்கும் தான் பிளான். அப்போ வந்து கரெக்டாக அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். கோயிலிருந்து நாங்கள் வரோம். கோயிலிருந்து வந்ததுக்கப்புறம் லிஃப்ட்டு இதுவும் நடந்து போகலாம். பைபாஸ்லேருந்து நம்ம லிஃப்ட் எடுத்துக்கலாம். போய் நின்றுட்டேன். எனக்கு வந்து எப்படின்னா, இந்த ட்ராவல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. அந்த ரோடுக்கு போகிற வரைக்கும் கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. அந்த ரோட்டுக்கு போனதுக்கப்புறம் நிறைய பேர் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்குறாங்க வேற ரோட்டு, இதெல்லாம் புதுசு எனக்கு. நான் ரோட்டுக்கு போகிறதா இருந்தாலும் யாராவது பார்த்தாங்களே ஒரு மாதிரி ஐயோ அப்படின்னு அன்கான்ஃபிடென்ட் ஆகிட்டு, உண்மையாகவே அன்கான்ஃபிடென்ட் ஆகிடுச்சு. அப்புறம் போய் அந்த ரோட்டில் லிஃப்ட்லாம் கேட்கல, நான் அந்த சிக்னல் நிற்கிற வண்டிக்கிட்ட போய் ஒருத்தங்க லிஃப்ட் கொடுத்துருக்கேன்னா போகிறோம் அப்படி. ரொம்ப ஒரு ஏதோ பணக்கார பையன் ஏதோ கேட்குற மாதிரி கேட்டுக்கிறாங்க. இதெல்லாம் செட்டே ஆகாது, இப்படிலாம் நிக்க கூச்சத்துல தூர போட்டு கேட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எல்லாம் சிக்னல் ஆன் ஆனதுக்கு அப்புறம் கூட எல்லா வண்டியும் கேட்டுருக்கேன். கேட்டு கூப்பிட்டு எங்க போனோம் அப்படின்ட்டாரு. போனோம் சொன்னியா இல்லையா? எங்க போனோம்? காஷ்மீர் போனோம். காஷ்மீர் இல்லை, நான் வந்து அலப்பி போனோம். 30 கிலோமீட்டர்ல இன்னைக்கு போறீங்களோ கொஞ்சம் போனாரு, விட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு கிராமத்தை நோக்கி போனோம். அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு அந்த ஜர்னி. அவருதான் வந்து ஒரு டாட் வச்சு விட்டாரு. அங்கதான் ஒரு பேர் ஞாபகம் இருக்கா? அவர் பேர் வந்து ஞாபகம் இல்லை, ஆனா வந்து அவர் நல்ல மனசு. அந்த ஜர்னி அவர் தான். என்ன வண்டி? அவர் கான்டாக்ட்ல இருக்காரு என்கிட்ட. என்ன கான்டாக்ட்? ஆமா, ஃபர்ஸ்ட் ட்ரக்ல அவர் தான் ஃபர்ஸ்ட் நான் ஹேண்ட்ஷேக் கொடுக்குறாரு. எனக்கு வண்டிக்கு லிஃப்ட் கொடுத்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி அவர் தான் ஆரம்பிச்சிருச்சாரு. ஹேண்ட்ஷேக் கொடுக்குறேன், அவரை ஃபாலோ பண்றேன். அது மட்டும் தான். அவர் பேரும் நான் அவர் தான் சொன்னாரு, நீங்க எங்க எப்படி இருப்பீங்கன்னு தெரியல, நான் ஃபர்ஸ்ட் லிஃப்ட் வாங்கிருக்கீங்க, எப்படியோ நான் ஃபர்ஸ்ட் லிஃப்ட் கொடுத்தேன், எனக்கு பெருமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா இப்போ அவர் பார்த்துட்டு இருக்காருல்ல, அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, லைக் பண்ணிட்டு இருக்காரு, எனக்கு தெரியும். ஸோ அவர் நினைப்பாரு, பெஸ்டா நினைப்பாரு. நீ தனியா போனியா ரெண்டு பேரும் சேர்ந்து போனீங்க? சேம் சார் தான். அதாவது வந்து என்னன்னா, அது என்ன வண்டி? அது வந்து ஒரு ட்ரக் தான். ட்ரக் ஏசி எல்லாம் ஏசி இருக்கும் முன்னாடி, இந்த மீன் பாடி வண்டி மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. அப்படிதான் இருக்கும். முன்னாடி ஸ்பேஸ் இருக்கும்,
நம்ம ஊர்ல தான் அதிகமாக வந்து கேரளா தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்கும். மீன் வந்து அங்கேருந்து இங்கே மாத்துற அந்த வண்டி எந்த வண்டியும் லிஃப்ட் கிடைக்கல. அந்த வண்டியில் வந்து வாய்ப்பு கிடைச்சது அது வந்து ஃபர்ஸ்ட் லிஃப்டே ஒரு ட்ரக். எவ்வளவு கிலோமீட்டர் விட்டு விட்டாரு? 30 கிலோமீட்டர் அவ்வளோதான். 30 கிலோமீட்டருங்கிறது ரொம்ப கம்மி தான். ஆனா இப்போ ஏன் கம்மி சொல்றோம்னா அப்போ அதிகமா இருந்துச்சு. இப்போ அந்த கிலோமீட்டர்ஸ்ங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா அந்த லிஃப்ட் அது அவர் வச்ச தான் வந்து பெரிய ஒரு அது நீங்க இப்போ இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் அதை யோசிச்சு பார்க்கணும் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆனா அந்த லிஃப்ட் வந்து எனக்கு வந்து அப்போ ரொம்ப பெருசா தெரிஞ்சுனா இப்போலாம் அசால்ட்டா போய் நின்று ரோட்ல கையாச்சு தெரிஞ்சு போச்சுனா எல்லாமே ரொம்ப சப்பையா இருக்குண்ணா. நான் வந்து இமாச்சல இருக்கும்போது அங்க இருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு கிலோமீட்டர் பார்த்தா ஒரு 4000 வச்சுக்கோங்க. நான் வந்து இங்க ஆந்திரா வரும்போது 1000 தான் பார்த்தேன். என்னடா அவ்வளவு பக்கத்துல வந்துட்டு போனா டிராவல் முடிய போதா? 500 கிலோமீட்டர் பக்கமா தெரியுது. அந்த அளவுக்கு மாறிடுச்சு. 30 கிலோமீட்டர் கிடைக்குமோன்னு இருந்தது. 10 கிலோமீட்டர் கொடுக்கணும் லிஃப்ட் அப்படி இருந்த இடத்துல டிராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஆயிடுச்சு பாருங்க. 1200 கிலோமீட்டர் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நைட் சோறு ஃபர்ஸ்ட் சாப்பாடு வந்து நான் வந்து சாப்பாடு சாப்பிட்ட இடம் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் தான். இல்லடா இல்ல சாப்பாடு ஃபர்ஸ்ட் அதாவது இப்போ நீ திருவண்ணாமலை வந்து 30 கிலோமீட்டர் அது என்ன டைம் இருக்கும்? அது ஒரு மத்தியான டைம் தான் இருக்கும். ஒரு 12 to 12 டைம். சோ ஃபர்ஸ்ட் சோறு எப்படி கிடைச்சு? ஃபர்ஸ்ட் சோறு எப்படி கிடைச்சுன்னா கரெக்டா அலப்பி போட் ஹவுஸ் அந்த ரூட்லாம் போயிட்டு இருக்கோம். போட் ஹவுஸ் எல்லாம் அந்த இதெல்லாம் போய் பார்த்துட்டு பிளாக் அந்த போயிட்டு இருக்கோம். அந்த போட்லாம் போயிட்டு இருக்கோம். அந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கோம். செம்ம பசி. அப்போ வந்து என்ன பண்றதே தெரியாம இருக்கும்போது அப்போ அந்த ஃபெஸ்டிவல் டைம் போடும். இந்த ஒவ்வொரு கோயிலையுமே வந்து சாப்பாடு போடுவாங்க கேரளாவில். அந்த சிங்கர் மேலே அடிச்சுக்கிட்டு அப்படி போயிட்டு இருக்கோம். அப்படியே ஃபெஸ்டிவல் பார்த்துட்டே வந்துருக்கோம். அப்போ நாங்கள் போகும்போதே ஒருத்தங்க பார்த்துட்டாங்க. அந்த சின்ன பசங்களாம் பார்த்துட்டேன். அவங்களாம் நாங்கள் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். அவங்க கூப்பிடுறாங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அந்த சின்ன பசங்க சாப்பிட்டியான்னு கேட்டதுமே அங்கே இருக்கிற பெரியவங்களாம் போய் பேக்கெல்லாம் வச்சுட்டு போய் சாப்பிடுங்க. அப்பதான் ஃபீல் பண்றது விஜயகாந்தோட டைலாக் அப்பதான் ஹிட் ஆகும். இல்லனா காசு காசு உண்மையாவே அப்படிதான் அந்த போட்டா ரீல்ஸ் போட்டா அந்த வாட் எடுத்து அப்படியே உடனே போட்டான். ஏன்னா அப்படிதான் போய் லைன்ல நிக்கிறேன். லைன்ல நிக்க வேணாம் நீங்க நில்லுங்க நான் போய் வாங்கிட்டு வந்து அந்த பசங்க வந்து போய் நின்று லைன்ல நின்று வாங்கிட்டு வந்து கொடுத்து உட்காந்து எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டாங்க. வந்து அப்பதான் ஒரு பெரிய விஷயமா வந்து டே 1 நடக்குது. ஆமா டே 1 நடக்குது. எனக்கு இவ்வளவு பெரிய விஷயம். அதை வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த பையன் ஒருத்தர் சொல்றான் இப்படி வந்து நீ கஷ்டப்பட்டு போறதுக்கு கண்டிப்பா ஒரு நாள் அந்த சின்ன பையனுக்கு ஏன் அப்படி எனக்கு வேர்டு சொல்லணும்னே தெரியல. அவன் பெரிய ஆள் மாதிரி எனக்கு தெரிஞ்சான். அப்ப வந்து இவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டு பண்ற அவங்க அப்பா அம்மா இவ்வளவு கூட இருக்கிறவங்க எல்லாம் அப்பா அம்மா கூட இருந்து அவங்க பசங்க பாத்துக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா நீ அதை தாண்டி அப்பா அம்மாவுக்கு ஏதோ காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிற பத்தி அந்த மாதிரி விஷயம் அந்த சின்ன பையன் வார்த்தை வரும்னு நினைக்கவே இல்லை. அவன் சொல்றான் அப்படி எனக்கு அப்படி ஷாக்கியே கேட்டு இந்த பையன் வழியில எப்படி என்ன சொல்றான்? அதாவது வந்து என்னன்னா ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு பையனா வேலைக்கு போய் அவன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கொடுக்கணும், அவன் நல்லா பாத்துக்கணும், ரெஸ்ட் கொடுக்கணும் நினைப்பான். ஆனா நீ வந்து அப்படி இல்லாம நீ ப்ரோ எல்லாத்தையும் சுத்தி வந்து ஒரு சாதிச்சு உங்க அப்பா அம்மா முன்னாடி ஒரு சாதனையான ஒரு பையனா நிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அது உங்க இடத்துக்கு கூட்டி போகணும் அப்படின்னு சொல்றான். எனக்கு அப்படியே ஷாக்கிங்கா இருக்கு. அப்படின்னு சின்ன பையன் பேசும்போது எனக்கு இருந்துச்சு. அவனும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் அவனும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி பசங்க சின்ன அதுதான் எனக்கு ஸ்டார்டிங் இது. ஓகே ஆனா எப்படி எனக்கு அந்த வீடியோ எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரியாது. ஸோ அப்போ போனது அப்படி ஸ்டார்டிங் அப்படி சொன்னதும் எனக்கு அப்போ தான் அப்படியே ஒவ்வொரு ஹெல்ப்பா கிடைக்க ஆரம்பிச்சது. எனக்கு அப்புறம் வந்து ஒருத்தர் வந்து எனக்காக வந்து லிஃப்ட் கேட்கறாரு. எனக்காக ரோட்ல இருந்து ஒருத்தர் லிஃப்ட் கேட்கறதும் அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது கேரளாலாம். அவர் வந்து கொச்சின் அங்க இருந்து நாங்க வந்து டிராவல் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் 2 நாள் கழிச்சு திரும்ப ஏன்னா கேரளாவுல வந்து சீக்கிரம் போகணும். மொழி தெரிஞ்சு நான் வந்து கேரளா 2 பேருமே கேரளா மொழி தெரிஞ்சு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. போகணும்னு சொல்லிட்டு நாங்க அப்படி தேடிக்கிட்டே இருந்தோம். அப்படி கிடைக்கும்போது அவர் ஒருத்தர் வந்து நின்று எங்களுக்கு லிஃப்ட் வாங்கி கொடுத்து அந்த வீடியோ தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஹிட்டான வீடியோ. அவர் வந்து எங்களுக்கு லிஃப்ட் வாங்கி கொடுத்து நல்லா போயிடுச்சு. அவர் வந்து எப்படின்னா எங்க போறீங்கன்னு கேட்டாங்க. நாங்க அவர் லிஃப்ட் வாங்கி கொடுத்தாரு ஆக்சுவலா. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கிருந்து வேற பக்கம் போகணும். நாங்க போற வேண்டிய இடம் கொச்சின் அந்த பீச்சுக்கு தான் போற மாதிரி இருந்துச்சு. ஆனா அவர் லிஃப்ட் வாங்கி கொடுத்ததுமே எனக்கு வந்து அங்க போற ஐடியாவே இல்லை. நாங்க வேற மாதிரி ரூட் பிளான் பண்ணி வச்சிருந்தோம். அவரு கொண்டு போய் வேற விட்டாரு. அவர் மூலியமா இன்னொரு கிடைச்சு அப்படி பிளான் ஆயிடுச்சு மாறிடுச்சு. அப்புறம் தான் அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆச்சு. பீப்புள் தான் வந்து ட்ராவல் சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அவங்க கிட்ட விட்டுடலாம் ட்ராவல் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து யார் ஹெல்ப் பண்றாங்களோ அவங்க மூலியமா அதில் போய் சேருவோம். அந்த மூலியமா இன்னொருத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க மூலியமா இன்னொரு போய் சேருவோம். அப்படியே டிராவல் இருக்கும். எதுவுமே சேஞ்ச் பண்ணுவாங்க. அவங்களே ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டோம். அவங்களே ஒரு இடத்துல வந்து கூட்டிட்டு விட்டோம். எல்லாமே ஒரு ஃபேமிலி ஆகட்டும் அப்படின்னு சொல்லி பிளான் ஆயிடுச்சு. அப்படியே டிராவல் மாறிச்சு. அப்பதான் கர்நாடகாவில் என்ட்ரி ஆகும்போது கூட எங்களுக்கு லாங்குவேஜ் அப்பதான் அந்த ஹிந்தி ஒரு லாங்குவேஜ் கேரளால இருந்து கர்நாடகா இந்த லெஃப்ட் சைடு ஸ்டார்ட் பண்ணி அப்படியே சென்டர் பாயிண்ட்ல டாக்க அப்படியே கீழ ரைட் சைடு. இன்னொரு கேள்வி. ஸோ ஃபர்ஸ்ட் சோறு கிடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் பட்னி எப்படி இருந்துச்சு? கரெக்டா வந்து ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம இருக்கிறது.
அதாவது இப்போ ஒரு டேல நைட்டு கடைக்கு சாப்பிட்டீங்க. டெல்லி தான். ஏன்னா நாங்க இது வரைக்கும் என்ன பண்ணோம்னா டிராவலே இருந்தோம். இந்த மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா இதில் டிராவலே இருந்தோம். டெல்லியில வந்து கரெக்டா ஃபர்ஸ்ட் பெரிய சிட்டிக்கு வந்து மும்பைக்கு அப்புறம் டெல்லி தான் பார்த்தோம். மும்பைல கூட நடந்தே வந்து தப்பிச்சு வந்துட்டோம். டெல்லியில தான் வந்து எங்களுக்கு வந்து சோறு எப்படி கிடைச்சது? சோறு மும்பைல கிடைச்சிச்சு. மும்பைல நிறைய உங்களுக்கு வந்து தாரா வீடு நம்ம தமிழ்நாடு கேட்டுருக்காங்க, இட்லி கடை கொடுக்குறது அப்படி கொடுத்து கிடைச்சிது. ஆனா எங்களுக்கு அங்க டெல்லியில டக்குன்னு எங்கேயோ போயிட்டேன். இது கேரளால இருந்து கன்னியாகுமரி வந்து ஃபர்ஸ்ட் சாப்பாடு கிடைக்காம வந்து டெல்லியில தான். டெல்லியில ஒரு நைட் கிடைச்ச நேரத்துல ஏதாவது ஒரு வேலை கிடைச்சு கீழ இருந்து வந்து சல்லுன்னு போயிடும். ரொம்ப ஸ்பீடு தான் வந்து. எனக்கு புரியல. கேரளால டே 1 ஆரம்பிக்கிறீங்க, டே 2 அப்படி ஆரம்பிக்கல. இப்போ நான் சொல்றது எப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்றேன், ஃபர்ஸ்ட் சாப்பிடாம இருந்தது டெல்லியில தான். அப்படிங்க முதல் நாள் ஒரு 2 நாள் சாப்பிடாம இருந்தேன் டெல்லியில. அதுக்கப்புறம் தான் அது எப்படி இருந்ததுன்னா, டென்ட் மிஸ் பண்ணிட்டேன். லாரியில டென்ட் மிஸ் பண்ணி ஒரு இடத்துல தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை. ஒரு நாய் வந்து தூங்குற இடத்துல வந்து 2 பேர் படுத்திருக்கும். அப்படி படுத்திருக்கும் ஒரு திருடனை பார்க்கறேன். அந்த திருடனை பார்த்தா 2 நாள் சாப்பிடாம எனக்கு படுத்திருக்கேன், ரெஸ்ட் எடுத்துருக்கேன். எனக்கு வந்து வேற வழி தெரியல, யார்கிட்ட உதவி கேட்கறது என்னன்னு தெரியல. அந்த திருடன் வந்து ஒரு செயின் அடிக்கிட்டு வரான். ஒரு முறைய நாங்க படுத்திருக்கும் போது நான் கத்துறேன். அவன் வந்து என்னைய பிடிச்சி அடிக்கணும் வந்தவன். எங்களோட கதையெல்லாம் கேட்டு, நான் ஒரு டீஃப் தான், பரவாயில்ல இருந்தாலும் உனக்கு உதவி பண்றேன், அவன் கார்ல ஏன்னு சொல்லி அவனை வீடு கார்ல கொண்டு போய், ஆமா அவன் பெரிய திருடன், பெரிய தீஃப், வீட்டுக்கு கூட்டு போனா வீடே வந்து அந்த ஒரு திருடனோட வீடு எப்படி இருக்கும். அவன் திருடி வச்சிருந்த கலெக்ஷன் பண்ண எல்லா பொருட்களும் வச்சிருந்தான். எங்களை வந்து அதுல இருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் அவன் சேல் பண்ணி எங்களுக்கு அந்த காசுலாம் கொடுத்தான். வெளியில வந்து இந்தியா கேட்டுக்கு எல்லாத்துக்கும் அவன் தான் கூட்டிட்டு போனான். இன்னும் இந்த விஷயத்த நான் வந்து வீடியோல சொல்லல, நம்ம இன்டர்வியூ தான் கொடுத்தோம். அவங்கள தப்பா போர்ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோல சொல்லல, அந்த வீடியோவும் எடுக்கல, மேக் பண்ணேன். அப்போ வந்து அங்க சிச்சுவேஷன் எப்படின்னா, நான் வந்து நாயெல்லாம் படுத்துவோம்ல, வரவே முடியாது. நான் குருகிராம்ல பெரிய பெரிய பில்டிங், ஒவ்வொரு பில்டிங்ஸும் வந்து அவ்வளவு பெருசா இருக்கு. நாங்க 2 பேரும் மட்டும் எதுவுமே தெரியாத, ஒரு எதுவுமே யாருமே இல்லை, காசு இல்லை, ஒண்ணுமே இல்லை. என்ன பண்ண போறோம்? 2 பேரும் எப்படி போயிட்டு இருக்கோம். நைட்டு 1 மணிக்கு நடந்துட்டு இருக்கோம். 1 மணிக்கு நடந்து போயிட்டு இருக்கோம். டென்ட் இல்லை, தூங்க முடியல, வழி இல்லை, பக்கத்துல எதுவுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. அப்படியே முடிச்சு போயிட்டு இருக்கோம். அப்பதான் ஒரு நாள் இப்படி சுத்திட்டு இருக்கோம். ஒரு நாள் போய் ரெஸ்ட் எடுக்கும் ஒரு இடத்துல. அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 வேலை, இதுல ஒரு 2 வேலை சாப்பிடவே இல்லை. நைட்டு தான் அவனை பார்க்கணும். ஒரு 4 மணி அந்த மாதிரி டைம்ல வந்து நான் வந்து இவன் தூங்கிட்டு இருக்கான், இவனை பாதுகாக்கணும். நான் என்ன முடிச்சிருக்கேன், நான் தூங்குறேன், இவன் என்னை பாதுகாக்கணும். அப்படிதான் இருக்கு. ஏன்னா அது வந்து ரொம்ப பெரிய சிட்டி. குருகிராம் வந்து நிறைய ஐடி கம்பெனிஸ், இந்த மாதிரி பெரிய இடம். ஆட்கள் வந்து ரொம்ப கம்மியா தான் நடமாடுறாங்க. அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் சேஃப்டியா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி இருந்தோம் நாங்க. அப்ப அந்த டைம்ல அவரை பார்த்து அவர் வந்து எங்க டிராவலே மாத்தி எங்கேயோ கொண்டு போய் எங்க விட்டாரு. கடைசியில் அப்படியே கொண்டு போய் எங்க வழியே மாத்திட்டாரு. வெளியே நினைச்சோம் நாங்க சுத்தவே முடியாது. ஏன்னா அங்க ஃபுல்லா என்ன சொல்றது, பிஸியான ஆளுங்க. நம்ம ஹெல்ப்னு போய் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல எனக்கு. ஸோ அந்த டைம் ஏன்னா சிட்டிக்குள்ளேயே ஹெல்ப் கிடைக்காதுன்னு எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. நீங்க அப்படின்னா கொஸ்டினை ஜம்ப் பண்றதுக்கு எனக்கு ஓகேன்னு தான் தோணுது. ஹெல்ப் கேட்டு நோன்னு சொன்ன மொமெண்ட் இது ஃபர்ஸ்ட். நாங்க வந்து பொதுவா வந்து இப்போ வந்து நான் ஹெல்ப்புங்கிற போய் கேட்கவே மாட்டோம். பசிக்குதுன்னா கேட்பீங்களா? கான்செப்டே அதான். இங்க ஆக்சுவலா வந்து எங்களோட டிராவல் எப்படின்னா, ரோட்ல போய் தான் லிஃப்ட்டுக்கு அவங்க தான் கை காட்டுவோம். மற்றபடி யாருக்கிட்டையும் போய் சாப்பாடு அதெல்லாம் கை காட்ட மாட்டோம். ஏன்னா நான் வந்து வாக் பண்ணி போகும்போதே ஒரு சில பேருக்கு வந்து தெரியும். ஒரு சில பேர்லாம் வந்து கடையெல்லாம் விட்டுட்டு வந்து எங்களை வந்து இது பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தான் நாங்கள் வச்சிருக்கோம். நாங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு எப்படி இருப்போம்னா, டீசெண்டாக இருப்பாங்க. நாங்கள் இருக்க வேண்டிய இடத்துல நாங்கள் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருப்போம். மற்றவங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையை மட்டும் பார்த்து போயிட்டு இருப்போம். மக்களுக்கு ஒரு கிரேஸ் இருக்கும், அவங்களா வருவாங்க. அந்த வர்ற மக்களை நாங்கள் விட மாட்டோம். அவங்ககிட்ட எங்களோட ஸ்டோரியை சொல்லி புரிய வச்சு அவங்ககிட்ட நான் சாப்பாடு வாங்கி சாப்பிடுவேன். நானா போய் தேடி ஒருத்தங்க போக மாட்டேன். மக்களா தேடி வரும்போது அவங்கள யூட்டிலைஸ் பண்ணி அவங்கள வச்சு பல பேர் கூட அவங்களோட ஃபேமிலிஸ், இப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், இந்த மாதிரிலாம். அப்படிதான் எனக்கு வந்து மேகாலயா வந்து டேடின்னு ஒருத்தர் கிடைச்சாரு. அவர் எப்படி இன்ட்ரோ ஆகுறாருன்னா, நான் ஒரு இடத்துல 2 கூட தங்கியிருக்கேன். அவருக்குள்ள ஒரு இன்னர் ஃபீலிங் இருக்கு. எங்களை பார்த்து என் கூட பேசும்போது என்னோட ஃபீலிங்ஸை வந்து இவங்க கிட்ட காமிக்கணும். அதாவது வந்து காசிங்கிற ட்ரைபிள்ஸ் வந்து ரொம்ப மோசமான ட்ரைபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு அங்க ஒரு பேர் இருக்கு. அந்த பேரை மாற்றணும் அப்படிங்கிறது அவரோட விஷயம். அது யாருக்கிட்ட மாற்றணும்? இந்த மாதிரி 2 பேர் ட்ராவல் பண்றாங்க. காசு பணம் எல்லாத்தையும் நோக்கி ஒரு உலகம் ஓடிட்டு இருக்கும்போது அதெல்லாம் வேணாம்னு சொல்லி நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா அழகா இருக்காங்க. எதுக்கு ஒரு பிச்சைக்காரங்க இந்த ரோட்ல படுத்திருக்காங்க, இவங்க கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி எங்களை இங்க ஒரு வீட்டுக்கு கூட்டு போய், அவருக்கு இருக்கு 3 ஒய்ஃப் இருக்கு, 7 குழந்தைங்க இருக்காங்க. அத்தனையும் மத்தியிலே எங்க 2 பேரையும் ரொம்ப ஸ்பெஷலா பார்த்துக்கிட்டு அப்ப இந்த மாதிரி மூமெண்ட்லாம் ஏன் அவங்க கொடுக்குறாங்க? கடைசியில தான் எனக்கு தெரியுது, எனக்கும் சந்துருக்கும் உள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சுல, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே யாரா தெரிய வருதுன்னா அவராகும். இவன் வந்து ஒரு அண்ணன் மாதிரியும் நான் ஒரு தம்பி மாதிரியும் தான் எங்களோட டிராவல் நாங்கள் போயிட்டு இருக்கோம். ஒரு அண்ணன் தம்பி மாதிரியும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியும். இது வந்து ஒரு நார்மல் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்க ஒரு கோவம் வரும், ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கோவப்படுவாங்க. ரியாலிட்டியில ஃப்ரெண்ட்ஸ்னா சும்மா நார்மலா சொல்லணும்னா ஒரு பணத்துக்காக எதுக்குன்னா கோவப்படுவாங்க. நாங்கள் அந்த மாதிரி
ரொம்ப கேஷுவலாக இருக்காங்க. இதெல்லாம் தெரிய வைக்கிறதுலாம் மக்கள் தான். ஒவ்வொரு மூமெண்ட்டையும் உணர வைக்கிறது பீப்புள் தான், ஒரு பீப்புள். இப்படிதான் எங்களோட ட்ராவல் போயிட்டு ஒவ்வொரு ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு பின்னாடியும் ஒரு கஷ்டம் இருக்கு. ஹெல்ப் கிடைச்சதுக்கு அப்புறம் அது வந்து உங்களுக்கு ஒன்று சொன்னாலே அதிர்ச்சியா இருக்கும். என்னோட ஒரு ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப பேடான எக்ஸ்பீரியன்ஸ்னா அது ஆந்திராவில் மட்டும்தான். மற்ற எந்த ஸ்டேட்லையுமே அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஒரு திருட்டு நடந்திருக்கும், பெரிய திருட்டு நடந்து டிராவலே அப்படியே நாங்கள் 2 பேரும் காணாமலே போயிருப்போம். அந்த மாதிரி ஒரு திருட்டு நடந்திருக்கும். நாங்கள் 2 பேரும் வந்து ஒடிசாலேருந்து ஆந்திரா வரும். ஆந்திரா ரிட்டர்ன் வரும்போது கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஒடிசாலேருந்து ஆந்திரா வரும், வந்துட்டு இருக்கோம். ஆந்திரா வந்து ரீச் பண்ணியாச்சு. கத்திப்புடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து இறங்கணும். அந்த இடத்துல இறங்கும்போது எனக்கு லிஃப்ட் கொடுத்து கூட்டிட்டு வந்த அந்த லாரி டிரைவர் ரொம்ப பாவமான டிரைவர். அவர்கிட்ட இல்லை காசு இல்லை, பட் இருந்தாலும் எங்களுக்கு வெயிட்டு சப்பாத்தி ஒரு 2-3 சப்பாத்தி வாங்கி கொடுத்துட்டு எனக்கு கூட்டி வராரு. விட்டாரு. காலிலேருந்து ஒன்றுமே சாப்பிடல, மதியம் ஆயிடுச்சு ஒன்றுமே சாப்பிடல, காசு இல்லை, எப்படியே உட்காந்துருக்கோம். ஒரு 2-3 பேர் வராங்க, 2-3 பசங்க. அவனுக்கு ரொம்ப மோசமான பசங்க போல. நாங்கள் எல்லாருமே அதிகமாக வந்து நல்லா ஹெல்ப் பண்ணது ஒரு குடிகாரன், ஒரு மற்ற ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிட்டு இருக்கிற பீப்புள் தான் வந்து எனக்கு ஹெல்ப் வந்து ஜாஸ்தியாக பண்ணணும். யார் யாரெல்லாம் இந்த பீப்புள் வந்து தப்புன்னு சொல்கிறாங்களோ அவங்களாம் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கான், ரொம்ப க்ளோஸாக ஹெல்ப் பண்ணான், நிறைய விஷயம் எனக்கு பண்ணான். அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு பர்சன் வர்றான், நம்ம இந்த மாதிரி பல பேரை பார்த்துருக்கோம், பெரிய மேட்டர்னு சொல்லிட்டு அவங்களோடய பேசுகிறோம். ஏன்னா நமக்கு தேவை சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் பேசுகிறோம். அவனும் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவன் அந்த போர்டில் வந்து கிரேஸ் ஆகிட்டான். ஸ்கேட் போர்டில் வந்து எனக்கு ஓட்டிங் அமைக்க மச்சான் அப்படின்னு சொன்னாங்க. இது ஓட்டக்கூடிய போர்டு இல்லை, இந்த மாதிரி ஒரு ட்ரிபியூட் பண்ணுற அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இன்னுமே ஒரு மரியாதை வந்துருச்சு. ஒரு ஃப்ரெண்டுக்காக அவனை கனெக்ட் பண்ணிட்டாங்க. எப்படின்னா ஒரு ஃப்ரெண்டுக்காக அவங்க 2 பேரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணாங்க, அப்படி கனெக்ட் பண்ணிட்டாங்க. பீப்புள் வந்து ரியல் ஸ்டோரி தெரியாது. எல்லாரும் அவங்களுக்கு எப்படி தெரியணுமோ, எப்படி கனெக்ட் பண்ணணுமோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவன் கனெக்ட் பண்ணிப்பான். அப்படி அவன் கனெக்ட் பண்ணி எனக்கு உதவியெல்லாம் பண்ணுறான். முதல்ல நைட்டு சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்து ரூம் எடுத்து கொடுத்துறான். அந்த ரூம்ல வந்து என்கிட்ட சொல்றான், இது வந்து எங்க அம்மா எங்க அக்கா, அவங்ககிட்ட நீ வந்து இங்கிலீஷ்ல மட்டும் தான் பேசணும், ஹிந்தியில பேசக்கூடாது. ஹிந்தி பேசினா நாங்கள் யாருங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்க அம்மாவும் இல்லை அவங்க அக்காவும் இல்லை, ஒரு ஃபேக்கான செட்டப் இதெல்லாம் எங்களுக்கு தெரியல. இவ்வளோ உதவி பண்ணியிருக்கான். எங்கடா போனா காலையில் பார்த்தா ஆளக்கணும். ஃபோன் பண்ணி அவனை பிடிச்சி காலையில் நாங்கள் போறோன்னு சொன்னோம். இல்லை இன்னைக்கு எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி அவனோட இன்னொரு ஃப்ரெண்டு கொடுத்தான். சரி சொல்லிட்டு அங்கே போனோம். அங்கே போய் ஒரு இதெல்லாம் நடக்குது, பேசுகிறோம், இதெல்லாம் பண்ணுறோம். ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போனால் எங்களை சுற்றி ரெட் சாண்டுன்னு சொல்லுவாங்க, புஷ்பபுரம். அது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அவன் இதில் வந்து ரொம்ப பெரிய லெவலுக்கு நஷ்டானுங்க போல. நான் இந்த ஐஃபோன் இதெல்லாம் வச்சுட்டு பெரிய லெவலுக்கு நஷ்டம் சொல்கிறான். இங்கே 30 டன் இருக்கு ரெட் சாண்டில், நம்ம இது பண்ணோம்னா மச்சான் ஆளுக்கு ஒரு 2 கோடி மச்சான் எடுத்துக்கலாம் மச்சான் அப்படின்னு. நாங்கள் அவ்வளோ பெரிய ஆளால நாங்கள் டம்மி, நாங்கள் பண்ணுறது எங்களோட சொந்த சந்தோஷத்துக்காக பண்ணிட்டு இருக்கோம், எங்களோட மோட்டிவே வேற அப்படின்னு நான் சொல்கிறேன். அவன் வந்து புரிஞ்சுக்கவே இல்லை, அப்படி பேசிட்டே இருக்காங்க. எனக்கு தெலுங்கு தெரியாது, இவங்க கூட பேசிட்டு இருக்கேன். அவன் எல்லாத்தையும் எனக்கு சொல்லிட்டு இருக்கான். ஆனா எங்க 2 பேருக்குமே தெரியாம அவனுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க எங்க போனு எல்லாத்தையும் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி. அது ஃபர்ஸ்ட் நாள் ஒருத்தன் பார்த்தோம்ல, அவன் வந்து ஐடியா பண்ணிட்டு இருக்கான். அந்த 2வது நாள் பார்க்கும்போது எனக்கு இன்வைட் பண்ணான். எங்க ஊருக்கு அவன் வந்து பார்த்துக்கிட்டு அவன் சொல்றான், இன்டா போனா அடிக்க போறாங்க, இங்க எது நீங்க தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல நான் எப்படி தப்பிச்சு வந்தேன்னா, என்னோட இத்தனை நாள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, நான் இதே கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு யாசினா இருந்தா இந்த மாதிரி மூமெண்ட்ல மாட்டிருந்தான், ஐயோ சாமியை விட்டுருங்க, எங்கெல்லாம் பணம் இல்லை, நான் ரொம்ப ஏழை அப்படின்னு சொல்லி கத்திருக்கேன். ஆனா அந்த இடத்துல நான் எவ்வளோ ஒரு பேலன்ஸா நான் மெயின்டைன் பண்ணிருக்கேன். எனக்கு சொல்லலாம், நான் சாப்பிட்டுட்டு உட்காந்து பாட்டு கேட்டு போய் உட்காந்துருக்கேன். ரிலாக்ஸா உட்காந்து ஒரு பாயிண்ட் வந்து நம்ம போன்ல அடிக்க போறாங்க, யாருமே கிடையாது, நம்ம ஏரியா கிடையாது, சுத்தி அவன் ஏரியா எங்க நினைச்சாலும் வந்து பிடிச்சிருவாங்க, இந்த மாதிரி அடிக்க போறாங்க, என்ன பண்றது அப்படின்னு சொல்றான். அவன் சொல்ற பேசாத, எதுவும் பேசாத, சைலண்டா நம்ம என்ன பண்ணணும் பண்ணலாம். ஆனா பேக்கையும் மற்ற பொருளையும் நம்ம அவங்க கிட்ட கொடுத்துடக்கூடாது, மிக்ஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்றான். அவன் சொல்றான், பேக் விட்டுட்டு எங்கூட மச்சான் நம்ம வேற ஸ்பாட்டுக்கு போகலாம், வேற பசங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்றான். அவனுங்கெல்லாம் ரொம்ப மோசமானவங்க, எல்லாம் போலீஸ் கேஸு, எல்லாம் கஞ்சா கேஸு, பெரிய பெரிய ட்ரக்ஸ் கேஸ் வச்சிருக்காங்க. கையெல்லாம் பார்த்தாலே அவனோட பழகவே தோணாது. அப்படி இருக்கிற அந்த கெமிக்கல் வந்து கன்சியூம் பண்றவங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி ஃபுல்லா போட்டு கையை ஃபுல்லா அறுத்துக்கிட்டும் ரொம்ப அவங்க எங்க முன்னாடி ஃபர்ஸ்ட் எப்படி தான் ஃபுல்லா ஒரு இன்னசென்ட்டா இருந்தான். ஒரு ஆபீஸ் போற பையன் மாதிரி இருந்தான். அவன் இவ்வளோ பயங்கரமான ட்ரக் அடிக்ட் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி வர்றோம், அங்கே இந்த மாதிரி நாங்கள் போகலான்னு சொல்கிறோம். சொல்லிட்டு பேக்லாம் வரமாட்டேன், பேக் தான் என்னோட அடையாளம் வச்சான். எங்கே போனால் நான் பேக் வச்சு தான் சொன்னால் தான் தப்பிக்க முடியும், பேக் எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ சரி பேக் எடுத்துக்கோன்னு சொன்னான். பேக் ஆட்டோவில் கூட பைக் எடுத்துன்னு சொன்னான். இல்லை நான் ஆட்டோலேயே வரேன்னு சொல்லிட்டு ஆட்டோ கொஞ்சம் ஸ்பீடாக போக விட்டு அவன் பின்னாடி பொறுமையாக பேசிட்டு வந்துட்டு அங்கே போய் நில்லுங்கன்னு சொன்னான். அவன் அங்கே போய் நின்று நினச்சான். ஆனால் இந்த பிளானை தெரிஞ்சு போச்சு அந்த பையன் சொல்லிட்டாங்க. போக ஆட்டோவில் பாதியிலே இறங்கி அவன்கிட்ட காசு வாங்கிக்கணும் இல்லை அவனை ஏமாற்றிட்டு அங்கேருந்து ஒரு காட்டுக்குள்ளே பூந்து வெக்குன்னு ஒரு 1.5 கிலோமீட்டர் அந்த பேக்கையும் போட்டு ஓடி வந்து தப்பிச்சு வந்து நிற்கிறோம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க, நான் வந்து எங்கேயுமே ஒரு கெட்டதை சந்திக்கல. ஆனால் என்னோட அந்த சொந்த சவுத்துன்னு சொல்றாங்கல்ல, அந்த நம்மளோட கோட்டைன்னு சொல்ற இடத்துல தான் நாங்கள் வந்து தோத்து போயிட்டோம். அடி பயங்கரமா வாங்கிட்டோம். மற்றபடி எல்லா இடத்துலையும் நான் ரொம்ப அழகா சமாளிச்சிட்டேன்.
எங்கேயும் அடி வாங்குங்க? அடியெல்லாம் வாங்க ஒரு இடத்துல கூட ஒரு துளி கூட அடி வாங்க. யாருமே எங்கதான் அப்படி பார்க்க மாட்டாங்க. எங்க சாமியார பார்த்தவங்க காலில் விழுந்து எங்ககிட்ட வந்து காலில் விழுந்துட்டு போனா அவங்களுக்கு வந்து நல்லது நடக்கும்னு சொல்லி பார்த்தவங்க. நான் நிறைய பேரோட கவலை வந்து எங்களை வந்து நான் வந்து போகவே வச்சுட்டு இருக்காங்க. நான் ஒரு இடத்துல 2 போட்டு போய் வந்திருப்பேன். அவங்களாம் வாண்டடா வருவாங்க. அவங்களுக்கு என்ன தேவை? யாராவது பேசும். என் கூட வந்து பேசும்போது அவங்களோட கஷ்டத்துல தானா உளறிட்டு கடைசியில வந்து இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நீதான் காரணம், உனக்கு என்ன வேணும் சொல்லு, உனக்கு என்ன வேணும் சாப்பிட, இப்படிதான் எங்களோட உதவி கிடைக்கும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒருத்தவங்க சொல்லுவேன். உட்காந்து சொல்லும் போது வெளியே மதிக்க முடியாத ஒரு விஷயம் வந்து ஒருத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். அது நான் இந்தியாவை பூரா சுத்திருக்கேன்னு சொல்லும் போது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மக்களுக்கு எப்படி தெரியும்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. டிராவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நான் சுத்திட்டு இருக்கனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதனால நிறைய பேர் எங்களோட பேச வருவாங்க. அவங்க கூட நான் சொல்லும் போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வாங்கிட்டு தான் அவனுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும், ஒரு உதவி பண்ணணும், ஒரு சின்ன உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சாப்பாடு இந்த மாதிரி உதவிகள்லாம் பண்றது. இப்படிதான் என்னோட பேசிக்கான நீட்ஸ் எல்லாம் அப்படி கம்ப்ளீட் ஆகுது. ஏன்னா இந்த ரீசார்ஜ் முதற்கொண்டு நான் பண்ண வைக்கிறேன், நம்ம பண்றோம் அப்படின்னா நம்மளோட மோட்டிவ் என்ன இருக்குன்னா மக்களுக்கு புரிஞ்சிடும். அதுதான். இப்போ இந்த அடிவானது இல்லைன்னு சொன்னீங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொன்னீங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட் ஏதாவது இருக்கா? ஃபுட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட்னா வந்து, ஆனால் அது நாங்கள் சாப்பிடல. ஆனால் வந்து அது வந்து நாகாலாந்து டாக் ஃபுட். அங்கே வந்து டாக் மீட்டை வந்து விற்கிறாங்க, சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்லயும் நாய் ஃபுட் இல்லை, நாகாலாண்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து எல்லாமே மீட்டு தான். ஆமாம், அவங்க கண்ணில் பார்க்குற எல்லாமே மீட். அப்படி ஒரு 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 செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. அவங்க டாகே மீட்டா பார்க்குறாங்கன்னா எல்லாத்தையுமே மீட்டாக தான் பார்ப்பாங்க. ஆக்சுவலாக மனுஷன் கறியை கூட சாப்பிட்டு இருக்காங்க. ஆமாம் அப்படியா? ஆமாம். ஏன்னா வந்து அவங்க இதில் வந்து ஒரு காசிக்கு போனீங்களா? போனோமே. அங்கே என்ன? காசியில் வந்து நாங்கள் புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் என்னென்னா, அந்த டைமில் வந்து சீசன் டைமே கிடையாது. நாங்கள் போன டைம் வந்து எங்களுக்கு அதாவது வந்து வின்டர் டைமில் தான் போகணும். காசிங்கிறதுக்கு வந்து வின்டர் டைமில் போனால் தான் அது ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் நாங்கள் போனதை வந்து கரெக்டாக அந்த ஒரு ஆகஸ்ட் அக்டோபர் ஃபுல்லாக ஸ்வெட்டிங் ஆகிற டைம், அதாவது ரொம்ப கஷ்டமான டைமில் தான் போனோம். அந்த டைமில் போய் அங்கே வந்து நாங்கள் அகோரிகளை பார்க்கணும். ஏன்னா நம்ம இதில் சொல்லிட்டு இருப்பாங்க காசினாலே அகோரிகள், அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் போனோம். கங்கை ரிவர் இந்த கங்கை இது அதை பற்றி பார்க்கணும் அப்படின்னு போனோம். அங்கே போனதுக்கப்புறம் தான் விஷயமே என்னென்னா, அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. அகோரிகள்லாம் கிடையாது, சும்மா அவங்களாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம டிஸ்கவரி சேனலில் பார்த்தா அவங்களால பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு அகோரி அப்போ வந்து அங்கே உட்காந்துருக்காரு. அவர் ஆக்சுவலாக அவர் வந்து தனியாக நிறைய அகோரிகள் இருக்காங்க. ஏன்னா சீசன் டைம் தான் வருவாங்க. அவங்க வின்டர் சீசன், அதாவது வந்து கரெக்டாக டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 4 மாதம் மட்டும்தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் மலைக்கே போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த கிளைமேட் தான். ஏன்னா அவங்க 24 ஹவர்ஸும் தியானம் பண்ணிக்கிட்டோம். ஒரிஜினல் அகோரி வந்து 24 ஹவர்ஸும் தியானம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அங்கே வந்து அந்த அந்த ஆத்மாவை வந்து எங்கே கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறதையும் தீர்மானிக்கிறது தான் அவங்களோட வேலையை. அதான் அவங்க நினச்சா அதான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, காசு வாங்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதும் இந்த மாதிரி விஷயங்களும் அங்கே நடந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி நானும் பார்த்தேன் நிறைய பேர். அவங்களாம் எப்படின்னா ஃபோட்டோ வேணுமா, காசு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் போலியா, இவங்க தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் நம்ம ஊர்லயே பார்க்கலாம். அடிக்கிறது ரொம்ப மோசமான, காசை கொடுத்து அடி வாங்கிட்டு போறாங்க. காசு 100 ரூபா கொடுத்துட்டு சம்பளம் அடிக்கிறோம், அடி வாங்கிட்டு போறானுங்க. ஆனா எங்களுக்கு ஒரு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, அவர் வந்து அங்க வந்து உட்காந்து கஞ்சா அடிச்சிட்டு இருக்காரு. நாங்க அவர் பக்கத்துல போய் உட்காடுறோம். அவர் வந்து எங்ககிட்ட வந்து சில விஷயம், நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறோம் ஃபர்ஸ்ட் நினச்சிட்டு அடிக்கலாம் வந்தார் அவர். அதுக்கப்புறம் அவரே புரிஞ்சுக்கிட்டாரு, நாங்கள் ஏதோ ரொம்ப டயர்டில் இருக்கோம்னா பேகு தான் மாட்டிட்டு தானே எல்லா பக்கமும் போயாகணும். ஸோ அதனால் நாங்கள் பேக் வச்சு தான் போவோம். நாங்கள் வந்து இது வீடியோ எடுக்கும்போது கூட நாங்கள் அப்படி தான் இருப்போம், பேக்கோடு தான் இருப்போம். ஏன்னா பேக் எங்களுக்கு சேஃப்டியாக வைக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய பேக் கடையில் வச்சா கூட எங்களுக்கு நம்பிக்கையே இருக்காது அந்த விஷயத்தில் மட்டும். ஏன்னா பேக் போயிடுச்சுன்னா ட்ராவலே முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் அதை மட்டும் நாங்கள் யார்கிட்டையுமே நம்பவே மாட்டோம். அதை மட்டும் போட்டுட்டு போயிட்டே இருப்போம். அப்போ அவர் எங்களை பார்த்துட்டு நாங்கள் பின்ன அவர் எதுவுமே பண்ணல. ஆனால் புரிஞ்சுட்டார். அவர் உடனே புரிஞ்சுக்கிட்டார் நாங்கள் அவர் உண்மையான அகோரியா இல்லை போலி அகோரியா. அதுவும் நாங்கள் எதுவும் நான் மற்றவங்களை கூட பார்த்ததுமே கெஸ் பண்ணிட்டேன் இவங்க போலி அப்படின்னு. இவர் எங்கள் முன்னாடி உட்காந்துருக்கும் போது ஒரு கடவுள் அப்படி ஒரு அகோரமாக இருந்தார் உண்மையாகவே. அவர் சொல்கிறாரு, அவர் இங்கிலீஷ் பேசினார் ஆக்சுவலாக. என்னன்னா, நீ வந்து உட்காந்து அமைதியாக உட்காந்து நெருப்ப கவனி. பேர்னிங் இஸ் அ லேர்னிங். இந்த விஷயம் அவர் சொல்கிறாரு, பேர்னிங் இஸ் அ லேர்னிங். இப்போ உனக்கு விஷயம் புரியாது. ஸோ ஒரு நாள் ஒன்று புரிஞ்சுக்குவேன், இந்த லேர்னிங் வந்து உனக்கு அப்போ தேவைப்படும். ஒரு விஷயம் நெருப்பு எரியுது, அவன் லைஃப் முடிஞ்சு போச்சு, இதுலேருந்து நீ ஒரு விஷயம் கற்றுக்குவேன். ஆனால் எப்போ உணர்த்தோன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவர் சொல்லிட்டு உட்கார்றாரு. அந்த விஷயம் கேட்டதுமே எனக்கு அந்த இடத்துல உட்காந்து நான் கவனிச்சுட்டு இருக்கேன் அந்த நெருப்பை. எல்லாருமே அங்கே வரவங்கெல்லாம் அதான் சொல்கிறாங்க, உட்காந்து அந்த நெருப்பை கவனி. அது ஒரு விஷயம் நமக்கு என்னைக்காவது ஒரு நாள் சொல்லும். இப்போ உனக்கு புரியாது அது ஏன் அப்படி சொல்கிறேன்னு. ஆனால் நீ ஒரு விஷயம் ஒரு நாள் கண்டிப்பாக உன்னோட வாழ்க்கையோட ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு ஆன்சராக இருக்கும். அது வந்து உனக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கும் அப்படின்னு நிறைய பேர் நம்புறாங்க. ஏன்னா 24 மணி நேரமும் அந்த இடத்துல பாடி வந்து விழுந்துக்கிட்டே இருக்கு, எரிச்சுக்கிட்டே இருக்காங்க.
யாசின்லாம் அந்த இடத்துல பார்க்குறான் அத்தனை பேரும். ஏன்னா அவனுக்கு புதுசு இல்லை, அவன் இது வரைக்கும் அவன் பார்க்கவே இல்லை. ஏன்னா அந்த இடத்துல டெட் பாடி வந்துட்டே இருக்கு, எரிஞ்சிட்டே இருக்காங்க. அவனுக்கு வந்து வருஷத்துல 365 நாளும் Body வந்து- டேல 20 ஃப்ரெண்ட்ஸ் வருது. இப்போ உங்களோட லைஃப்ல ஐ திங்க் இப்போ வரைக்கும் இருக்க ஜேர்னில ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் வந்து உங்க பேக். ஆமா ஆமா, பேக் ஏதாவது பேர் வச்சிருக்கீங்களா? பேக்கு பேர் வைக்கல. ஆக்சுவலா நாங்க வச்சிருக்க எங்களுக்குள்ள ஒரு வேர்டு இருக்கு. ஆமா வேர்டு இருக்கு. அந்த வேர்டு என்னன்னா, இப்போ வந்து எங்களோட மோட்டிவே என்னன்னா, ஒருத்தங்க எது தப்புன்னு சொல்றாங்களோ அதை வந்து அப்படியே மாத்தணும், ப்ளஸ் ப்ளஸ் அது பண்ணணும். என்ன வேர்டு? அது வந்து சீட்டிங் அப்படின்னு சொல்லி வேர்டு இருக்கு. சீட்டிங் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் என்னன்னா, ஒருத்தங்களை ஏமாத்துறது அப்படிங்கிறதான். பட் வந்து நாங்க எப்பப்பெல்லாம் எங்களுக்கான ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் நடக்குதோ இந்த வேர்டை யூஸ் பண்ணி நாங்க வந்து பேசிக்கிறது உண்டு. cheating அப்படின்னு வந்து இப்போ வந்து ஒரு ஃபிகரா வந்து நம்ம சைட் அடிக்கணும்னு வச்சுக்கோங்க. வந்து லெஃப்ட்ல சீட்டிங்கா ரைட்ல சீட்டிங்கா அந்த மாதிரி நாங்க ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த சீட்டிங்கிற வேர்டை வந்து நாங்க வந்து ப்ளஸ் பண்ணி நாங்க பேசிக்கிற கோட் வேர்டு மாதிரி நாங்க பேசிக்கிறோம். கண்டிப்பா பேக் உங்களோட வெயிட் எவ்வளவு இருக்கும்? என் பேக் வந்து ஒரு 12 இருந்து 13 கிலோ இருக்கும். எத்தனை ட்ரெஸ் வச்சிருப்பீங்க? நான் வந்து ரொம்ப ட்ரெஸ் வச்சிருக்க மாட்டேன். ஆக்சுவலாக வந்து இந்த பேண்ட் வந்து நான் ஸ்டார்டிங்ல இந்த பேண்ட் தான் போடுறேன். இது வந்து ஹிமாச்சல் வந்து எனக்கு ஒரு அக்கௌண்ட் பண்ணாங்க. இந்த பேண்ட் வாங்கி கிட்டத்தட்ட 8 மாசம் ஆச்சு. 8 மாசத்துல நான் அரௌண்ட் ஒரு 6 மந்த் இந்த பேண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டில்லும் இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். டிஷர்ட் வந்து அந்த மாதிரி தான் பிளாக்ல வச்சிருப்பேன். 2-3 பிளாக்ல. அந்த பேக்ல என்ன இருக்கும்? உன்னோட வந்து 12 கிலோ. என்னோடது வந்து 12 கிலோ ஸ்லீப்பிங் பேக், 25 kg, ஒரு 2 ஜீன்ஸ், ஸ்லீப்பிங் பேக், ட்ராக்கு, ட்ரௌசர், அப்புறம் வந்து எனக்கு தேவையான ஒரு சில எமர்ஜென்சி கிட்டு, அப்புறம் வந்து நம்ம ஹேங்லெட்டு, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான். என்னோட பேக்ல வந்து 2 ஷூ இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்லீப்பர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்லீப்பிங் பேகு, அதுக்கப்புறம் டென்ட் மெயினாக வச்சுருப்பேன், அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு ஒரு 3 டிஷர்ட்டு, ஒரு 2 ஃபேண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து மெடிக்கிட் வச்சுருப்பேன் ஸ்ப்ரே பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து டேப்லெட்ஸு, சில டேப்லெட்ஸ்லாம் வச்சுருப்பேன், அப்புறம் தைலம், அந்த மாதிரி விஷயம். அதுக்கப்புறம் சில பேர் வந்து கொடுத்துருப்பாங்க, கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க. ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ் தானே சேரும். நாங்கள் போகும்போது எங்கிட்ட ஒன்றுமே இருக்காது. ஒரு சில பேர் ஏதாவது சட்டை கொடுப்பாங்க, ஷூ கொடுப்பாங்க, ஒரே மாதிரி. அந்த ஒரே மாதிரி ஷூ வாங்கி வச்சுக்கணும், அது தொலைக்கக்கூடாது, பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வரணும். இதுதான் அப்படி வெயிட் சேர்ந்துக்கிட்டே வரும், வர அப்படியே ஏறிட்டே வரும். தூண்டில்லாம் இருக்கு. இப்போ இது பேகை மாட்டி நடக்கிறதா நம்ம வேலை. மழையெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? மழையெல்லாம் ஆக்சுவலாக வந்து எங்களோட ட்ராவல்லே நிறைய விஷயம் இருக்குண்ணா. கரெக்டான சீசன்னா கரெக்டான இடத்துல இருப்பேன். எனக்கு வந்து எந்த ஒரு நேச்சர் கிட்ட இருந்து பர்சனலாக எந்த ஒரு ஆபத்துமே இருக்காது. அந்த கேள்வி இப்படி போடலாம். நேச்சர் செம்ம வெயில், செம்ம மழை, புயல், ஃப்ளட் என்னென்னமோ நடக்குதுல்ல, தப்பிச்சிருவேன். இப்போ இமாச்சல ஃப்ளட் வந்தப்ப தப்பிச்சிட்டேன். அதே மாதிரி காஷ்மீர்ல வந்து இது ஒரு நிலநடுக்கம் வந்துச்சு, அதுல இருந்து தப்பிச்சிட்டேன். உத்தரகாண்ட் கேதார்நாத்ல வந்து பயங்கரமான மழை, அதுல இருந்து தப்பிச்சிட்டேன். என்ன நடந்தாலும் அதுல இருந்து தப்பிச்சிருவேன். மழை வரும்போதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம நினைக்கிற மாதிரி தங்கறக்கு இடம் கிடைக்காம மாட்டிக்காம அப்படிலாம் கிடையாது. பஞ்சாப் பொறுத்தவரைக்கும் குருதுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. எங்க போனாலும் தங்கிக்கலாம், 3 வேளை சாப்பாடு ஃப்ரீ, இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் அவங்க தராங்க. அதனால ஒரு பிரச்சனையுமே இல்லை. இந்த மாதிரி ஏதாவது மழை, இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப ஆபத்தான விஷயம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி போய் தங்கிக்கலாம். ஏன்னா மேலே ஏறிட்டாலே குருதுவாரா எல்லா பக்கமும். ஹிமாச்சல்லாம் இந்த அழியிறதுக்கு முன்னாடி ஹிமாச்சல்ல ஸ்டார்டிங் மழை இருந்துச்சு. அந்த டைம்ல என்ஜாய் பண்ணோம் அந்த மழையை. அங்கே டென்ட்லாம் போட்டு ஒரு 3 நாள்லாம் ஸ்டே பண்ணிக்கும், அந்த ஆம்பியன்ஸை ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த ஐபிஎல் நடந்துட்டு இருந்துச்சுல, மேட்ச் தான் உட்காந்து பார்க்கறதே. அப்போ அந்த மாதிரி பேட்டரியில ஃபோன்ல எப்படி சார்ஜ் பண்ணுவீங்க? ஃபோன் சார்ஜ் பண்றது வந்து டீ கடை, சின்ன சின்ன வீடு, இந்த மாதிரி இடத்துலலாம் நான் போய் நான் ரெஸ்ட் எடுக்க போற இடமெல்லாம் என்னோட பர்சனல் வேலையை பார்க்குற இடம். நான் ரெஸ்ட் ரூம் போறேன்னா போயிடுவேன், சார்ஜ் பண்ணா போட்டுருவேன். நான் எங்கெங்கெல்லாம் உட்காரணும் அங்கே பீப்புளாக இருப்பாங்க, அவங்க கிட்ட கேட்டு அப்படி பண்ணிடுவேன். டாய்லெட் ஹவ் டு யூ மேனேஜ்? அது வந்து வில்லேஜில் ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இந்த சிட்டியில் தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா சில பெட்ரோல் பம்ப்லாம் சில பேர் ஓகே நல்லா பழகுறாங்க, சில பேர் வந்து எப்படின்னா பூட்டி வச்சிருவாங்க, அவுட்டர்ஸ்க்கு கொடுக்க மாட்டாங்க கீ எல்லாம். 2 நாள் 3 நாள் டிராவல் இருக்கும்போது போகாம இருப்போம், அது ப்ராப்ளம் ஆயிரும். அதெல்லாம் பயங்கர பிரச்சனை. ரொம்ப அப்புறம் ஏதாவது சாப்பிட்டுருவோம், ஒத்து போகாது. ஆமா, அப்படியே அது ஒரு மாதிரி பண்ணி விட்டுரும், எதுவுமே பண்ண முடியும். ஏன்னா வீடு இருந்தா ஏதாவது ஒன்று பண்ணி போய் படுத்துக்கலாம் பெட்ல. இந்த மாதிரிலாம் இருக்காது. டென்ட்டை போட்டா தான் ஒரு நிம்மதி வரும். அந்த டென்ட்டுக்கும் எங்களுக்கு ஒரு பயங்கரமான கனெக்ட் இருக்கு. நான் எங்கெங்கெல்லாம் ஒரு இடம் அழுக்கா இருக்கும், அந்த இடத்துல போய் நான் டென்ட்டை போட்டேன்னா அந்த இடம் என் வீடு, எனக்கான இடம், சுத்தமான இடம், நான் நிம்மதியாக தூங்கலாம். சொல்லும்போது இதுக்கு இந்த கேள்வி கூட வச்சுக்கோங்க. பெஸ்ட் பிளேஸ் செம்மையா இருந்துச்சு, அந்த அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணனா என்ன இடத்த சொல்லுங்க? நீ எந்த இடத்த? எனக்கு பர்சனலாக சொல்ல போனால் இமாச்சல்ல ஒரு சுற்றி மலை இருக்கிற இடத்துல ஒரு நடுவில் ஒரு கல், பெரிய கல் இருந்துச்சு. அதுதான் அந்த கல் மேலே தான் போடணும்னு அடம் பிடிச்சி போய் அந்த கல் மேலே போட்டு அந்த கல்லுலேருந்து பார்க்கும்போது எப்படி தெரிஞ்சுன்னா, எனக்கு எப்படி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன்னா, நான் வந்து தனி, என்னை சுற்றி எல்லோரும் இருப்பாங்க, நான் வந்து ஒரு கிங்டம் வச்சுருக்கேன், அதுதான் அந்த டென்ட், அதுக்குள்ளே நான் தூங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைச்சது. ஏன்னா என்னை சுற்றி நேச்சர். இந்த வீடியோ இருக்கா? இருக்கு. எனக்கு அனுப்பிச்சிடு. ஓகே, ஃபுல்லாக நேச்சரு. நான் அப்படி ஒரு கல் மேலே டென்ட் போட்டிருக்கேன், கடை எதுவுமே இல்லை என்னை சுற்றி.
நான் வந்து அதுல ட்ரெக் பண்ணி மனுஷங்களே கிடையாது. ஆமா. மனுஷனே கிடையாது. அந்த இடம் தான் பெஸ்ட் பிளேஸ். ஏன்னா உனக்கு? அதே தான் அது ஃபர்ஸ்ட் என்னோட பெஸ்ட் பிளேஸ் அதான். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து இந்த ராஜஸ்தான் டெசர்ட்ல வந்து டென்ட் ஆமா. போட்டு ஸ்டார்ஸ்க்கு நடுவுல ஸ்டார் கேசிங். அதையும் எடுத்து ஒவ்வொரு வச்சிருக்கோம். சீசனுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ் இருக்கு. நீங்க அப்படி கேட்க கூடாது. ஒரு சீசன் ஏன்னா எனக்கு வந்து ஸ்னோ சீசன்ல வந்து நான் குல்மார்க்ல டென்ட் போட்டு படுத்திருந்தேன் ஸ்னோவில் பனி மேல. அது எனக்கு ஒரு டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அது எப்படி இருந்துச்சுன்னா டென்ட் போடுறதெல்லாம் போட்டோம், சீனா எல்லாம் பண்ணியாச்சு. ஆனா உள்ள தூங்குறதுக்கு நமக்கு கரெக்டான அந்த வெதர் ஜாக்கெட்லாம் வேணும் இல்ல. நைட்டு ஜாக்கெட் இல்லாம என்னோடது வந்து 5 தான் தாங்கும், என்னோடது -0 போட்டுட்டு உட்காந்துருக்கோம். ஒரே 2 ஃபுல்லா பனியா வந்து ஃபுல்லா தண்ணி வந்துருச்சு. ஒரே நடுங்கிட்டு இப்படி படுத்திருக்கோம், குழந்தைங்க மாதிரி 2 பேரும் படுத்திருக்கோம். முடியல. அந்த நாங்கள் நடுங்கிட்டு முழங்குறத வச்சு ஒரு போலீஸ்காரர் வந்து பார்த்து ரொம்ப நடுங்குறீங்கன்னு சொல்லி 2 பேருக்கும் ஒரு ஜாக்கெட் நல்ல ஜாக்கெட் கொடுத்தாங்க. அந்த ஜாக்கெட் இப்படிதான் அமையும். அப்புறம் அந்த ஜாக்கெட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஜாக்கெட் பத்தல, 2-3 ஜாக்கெட் வேணும். ஒவ்வொருத்தங்களா பார்க்கும்போது ஒவ்வொரு ஜாக்கெட்டும் கொடுக்கறது. அப்படியே போட்டு சுத்திட்டு இருக்கும், அப்படியே சாண்டா கிளாஸ் மாதிரி சுத்திட்டு. இந்த இதுல வந்து நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். இவ்வளோ டிரைவர்ஸை பார்த்துருக்கீங்க. ஓகே, லாரி டிரைவர்ஸ் இவ்வளோ பேர்த்த பார்த்துருக்கீங்க. ஒரு பெஸ்ட் லாரி டிரைவர் அப்படின்னா ஒரு கதை இருக்குன்னா என்ன கதை சொல்லுவது? நான் வந்து ஒரு பெஸ்ட் லாரி டிரைவர்னா எனக்கு எப்படி இது வந்து காமிச்சு கொடுக்குன்னா எதை வச்சு பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன். ஒருத்தர் மாதிரிலாம் நம்ம எப்படி இருக்கக்கூடாதுன்னு நம்ம வாழ்க்கை நம்ம காட்டி கொடுக்குறதா என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஒரு லாரி டிரைவர் இருக்கார். அவர் வந்து அவரோட வேலை என்னென்னா குடிக்கிறது, ஓட்டுறது, மனசில் பல கவலைகள், ஒரு கான்ஃபிடென்ட்டே கிடையாது. வேலை செய்கிறோமோ அப்படிங்கிற செய்கிறாரு. ஆனால் அவர் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணார், ஒரு சில விஷயங்களாம் ஹெல்ப் பண்ணார். சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு, எனக்கு லிஃப்ட் கொடுத்தாரு, இந்த மாதிரிலாம் பண்ணார். ஆனால் எங்கள் கண்ணு முன்னாடியே அவர் வந்து எப்படிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் சின்ன வயசில் எங்கள் அப்பா பார்க்கும்போது எங்கள் அப்பா இப்படிலாம் தான் பண்ணிட்டு இருந்தார். குடிச்சிட்டு இப்படிலாம் பண்ணுறதுனால தான் அவரோட ஒரு டெத்துங்கிறது சீக்கிரம் வந்துச்சு, எதுவுமே சக்ஸஸ் பண்ண முடியல. இதை மாதிரி நான் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு எங்கள் அப்பா காமிச்சு கொடுத்தாரா, எனக்கு ஒரு ரியலாக இருந்து நான் அவரோட பையனாக பார்த்தேன் அந்த விஷயத்த. இப்போ ஒரு 3வது மனுஷன் முன்னாடி இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அந்த மாதிரி பண்ணிடவே கூடாது அப்படின்னு அவர் வந்து சொன்னார், என்கிட்ட காமிச்சு கொடுத்தாரு. இந்த மாதிரி வந்து குடிச்சிட்டு இந்த குடி ஒரு போதை பழக்கத்துக்கு பின்னாடி அப்படி போயிடக்கூடாது. அதையும் தாண்டி வாழ்க்கையில் நமக்கு நிறைய விஷயம் இருக்குது. அவருக்கு வந்து கல்யாணம் ஆகலைன்னு சொல்கிறாரு. இந்த உலகத்தில் கல்யாணம் ஆகாமல் நிறைய பேர் வருத்தப்படுறவங்க இருக்காங்க, நிறைய விஷயம் கிடைக்காம வருத்தப்படுறவங்க இருக்காங்க. நமக்கு இவ்வளோ லைஃப் கொடுத்துருக்காங்களே, ஒரு டிரைவிங் இருக்குது, நமக்கான தொழில் இருக்குது. இதை வந்து நம்ம நல்லபடியாக கொண்டு போனாலே நல்ல ஒரு லைஃப் கிடைக்கும். கல்யாணம் தான் லைஃப் அப்படின்னு கிடையாது, அதையும் தாண்டி நிறைய லைஃப் இருக்குது. அதை வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துட்டு அவர் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு குட் டிரைவரையும் நான் பார்த்துருக்கேன். டிரைவர் அப்படின்னா வந்து பார்க்க போகிறது, தம் அடிக்கிறது, பொண்ணுங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிக்காக வந்து டிரைவர் மேலே வந்து ஒரு சுமத்தப்படுற ஒரு படி இருக்குது. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் தன்னோட ஃபேமிலிக்காக உழைக்கக்கூடிய ஒரு டிரைவரை பார்த்தேன். எனக்கு ஒரு பெஸ்ட் அட்வைஸ் கொடுத்தாரு. நம்ம பசிக்கும் போது தான் வாயை திறக்கணும், வயிறு பசிக்கும் இங்கே கத்தும், அப்போ தான் வாயை திறக்கணும். அப்போ அது மட்டும்தான் பேசணும், தேவையில்லாத விஷயம் நேரத்தில் பேசக்கூடாது. அமைதியாக எல்லா விஷயத்தையும் கவனிக்கணும். கவனிச்சா நல்ல பிளேஸுக்கு நம்ம கண்டிப்பாக போவோம். ஏன்னா அமைதி தான் வந்து சிந்திக்க வைக்குமாமா. நம்ம வாயிலேருந்து நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா சிந்திக்கிறதுக்கான டைம் கிடைக்காது. அமைதியாக இருந்து நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து வாட்ச் பண்ணும்போது நம்மளை சுற்றி நம்ம என்ன தப்பெல்லாம் பண்ணணும் நம்ம மனசில் நினச்சிட்டு இருக்கோமோ அதெல்லாம் நம்மளை சுற்றி பண்ணிட்டு இருப்பாங்க. அதை அழகாக பார்த்து எடுத்து நம்ம லைஃப்பில் வச்சு அந்த தப்பு நம்ம பண்ணாமல் இருக்கலாம் நம்ம லைஃப்பில். அப்படி சொல்லி கொடுத்தவர் இன்னொரு பீகார் டு வெஸ்ட் பெங்கால் வரும்போது நடந்த விஷயம் இது. எனக்கு வந்து நிறைய போலீஸ்காரங்களை பார்த்துருப்பேன். நான் உன் வீடியோஸ்ல நிறைய போலீஸ்காரன் பார்த்துருக்கேன். பிஸ்கெட் வாங்கி கொடுத்துருக்காங்க, காசு கொடுத்துருக்காங்க, சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காங்க, வண்டி லிஃப்ட் கேட்டிருக்காங்க. பெஸ்ட் போலீஸ்னா அது வந்து லடாக்ல வந்து ஜெயிலில் இருந்தது தான் பெஸ்ட்டுன்னு. ஆமாம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து லடாக் வந்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க வந்து எங்களோட சோசியல் மீடியாவில் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நீங்கள் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு இங்கே எல்லாம் பேசிட்டோம், நீங்கள் வந்து ஸ்டே பண்ணி ஆகணும். எங்கே அப்படின்னு கேட்குறோம், லடாக் ஜெயிலில் ஸ்டே பண்ணுறதா அப்படின்னு எங்களுக்கு ஷாக். ஜெயிலில் ஸ்டே பண்ணால் நம்ம என்ன ஆகுறது, நம்மளை என்ன பேச இல்லை, நமக்கு இப்போ ஸ்டே பண்ணணும். லடாக்ல வந்தாச்சு, ஒரு 2-3 நாள் நாங்கள் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருந்தோம். அவங்க கொஞ்சம் ப்ரெஷர், ஏன்னா ஒரு இடத்துல ஸ்டே பண்ணக்கூடாது, நம்மளோட இதே என்ன சேஞ்ச் பண்ணி ஏன்னா நாங்கள் ஸ்டே பண்ண இடத்துல எங்களை எதுவும் சொல்ல, நாங்கள் 2-3 பேருக்கு அலோவ் பண்ணுறோம். நாங்கள் பண்ண தப்பே அதான். நாங்கள் என்ன பண்ணுறோம்னா நாங்களே வித்தவுட் மணியில் சர்வே பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் எங்களையும் நாடி 2-3 பேர் வருவானுங்க. சைக்கிள் ஒரு டிராவலர் வந்தானுங்க 2 பேர், பைக்கில் ஒருத்தர் வந்தார். இவங்களுக்கெல்லாம் இடத்த தேடி நாங்கள் கொடுத்துட்டு இருப்போம். எங்களோட ஒரு இதை வச்சு விஷனை வச்சு நாங்கள் போகும்போது அவங்க எங்களுக்கு இடம் கொடுப்பாங்க, இவங்களும் எங்கள் கூட இருக்காங்க அப்படி சொல்லி அவங்களுக்கு இடம்லாம் வாங்கி கொடுப்போம். நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அதனால என்ன ஆயிடுச்சு, கரெக்டாக நாங்கள் வந்து அந்த டைமில் வந்து எங்களுக்கு இடம் மாற வேண்டியதாகிடுச்சு. அப்போ என்ன பண்ணோம், உடனே நாங்கள் வந்து லடாக்ல வந்து ஜெயிலில் ஸ்டே பண்ணுறதுக்கு பர்மிஷன் கிடச்சிச்சு, போய் ஸ்டே பண்ணுறதுக்கு போனோம். அவங்க சுற்றி காமிச்சிட்டு இருக்காங்க, ஜெயிலில் இருக்கிறவங்க அக்யூஸ்டில் எத்தனை பேர் இருக்காங்க. நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில இருந்து யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்குறேன். என்னடா காமெடியாக இருக்காடா, இல்லை சும்மா கேட்டேன் நான், ஏன்னா இங்கே வருவாங்க நம்ம பசங்கள்லாம் லடாக் என்னதான் இருக்குன்னே தெரியல, லடாக் வராங்க. உண்மையாகவே லடாக்ல ஒன்றுமே இல்லை. ஏன்னா பைக் ரைடிங் ஓகே,
மற்றபடி எக்ஸ்ப்ளோர் பண்ணி அங்கே சாதிக்கிற அளவுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. அவங்களே 6 மாதத்துக்கு ஒருக்கா தான் வெளியே வராங்களாமா. அந்த 6 மாதத்துக்கு ஒருக்கா வெளியே வராங்க அவங்களே அந்த விஷயத்தை. ஆனால் இவங்க என்னன்னா அந்த லடாக் போகிறதுக்கு அவ்வளோ பெரிய ஹைப் கேத்திட்டு இருக்காங்க. அதோட நிறைய சுற்றி பார்க்க நிறைய இடம் இருக்குது லடாக்ல. இந்த ஹை டாப்பு அந்த அப்புறம் அந்த மேக்னெட்டிக் ரோடு அந்த ஒரு விஷயம் தான். மற்றபடி லடாக்ல நாங்கள் நடந்து போகிறதெல்லாம் சாத்தியமே இல்லாத விஷயம். டிராவலுக்கு லடாக் செட் ஆகுது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் ஏரியா. எங்க டிராவல் செட் ஆகுது. ஆமா, அது செட்டே ஆகாத விஷயம். போலீஸ் பத்தி கேட்டேன். போலீஸ் அவங்க எங்களை பயங்கரமா பார்த்துட்டாங்க. 2 நாள் நாங்க மேலே போறதுக்கு எனக்கு பர்த்டே அன்னைக்கு எனக்கு சாப்பாடே இல்லை. என் பர்த்டே அப்படியே செலிப்ரேட் ஆகுது லடாக்ல. ஆனா அடுத்த நாள் அவங்க கேம்பைன்ல இருந்து அந்த ஃப்ரோசோன் பண்ண ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் நிறைய பிஸ்கெட்ஸ் அதெல்லாம் நிறைய கொடுக்குறாங்க. 2 மூட்டை மாதிரி கொடுக்குறாங்க கவர் ஃபுல்லா. மேலே அப்படியே ஏறுறேன். அவங்க தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்மி. எனக்கு ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லணும்னா லடாக் ஜெயிலில் ஸ்டே பண்ண அந்த அனுபவம் தான். மலானா அனுபவத்தை சொல்லுங்க. மலானா பற்றி சொல்லணும்னா, மலானா நிறைய பேர் சொன்னாங்க இப்படி இருக்கும், அது கஞ்சாக்கு பேர் போன இடம் அப்படி இப்படி சொன்னாங்க. ஆனால் என்னதான் நேரில் போய் பார்க்கணும்ல. நேரில் போய் பார்த்தேன். எல்லாரும் கிராமம்னு சொன்னாங்க. நான் கிராமம்னா ரொம்ப பட்டிக்காடு கிராமமாக இருக்குன்னு நினச்சேன். அப்பெல்லாம் கிடையாது. ரொம்ப பில்டிங்லாம் கட்டி ரொம்ப இந்த ஜென்ரேஷன் தகுந்த மாதிரி இருந்தாங்க அவங்க. ஆனால் அவங்கக்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவங்க இந்த நம்ம கவர்மெண்ட்டோ நம்ம பீப்புளையோ தேடி அவங்க வரல. அவங்களுக்குன்னு தனியாக யாருமே அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதனால தான் அவங்களை தொடவே கூடாதுன்னு இன்ன வரைக்கும் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களை தொட்டுட்டோம் அப்படின்னா அவங்க நெருங்கிட்டோன்னு அர்த்தம். தொட விடாமல் இன்ன வரைக்கும் அவங்க பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. ஆமாம், தொட்டுட்டோம் அப்படின்னா அவங்க நம்ம நெருங்கிட்டோன்னு அர்த்தம். அவங்க நம்ம தொடக்கூடாது. நமக்குன்னு ஒரு பாதை இருக்கும். அந்த பாதைக்குள்ளே தான் நம்ம போகணுமே. ஃபர்ஸ்ட் ரூல்ஸே இந்த கிராமத்தில் நம்ம மேலே போகும்போது நம்ம யாரையும் தொடக்கூடாது. நமக்கு தேவையான விஷயங்கள் அங்கே எல்லாமே இருக்கும். நல்ல விஷயங்கள்லேருந்து கெட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ரூம் இருக்குது, சாப்பாடு இருக்குது, அதேமாரி அந்த ஃபேமஸான அந்த மலானா க்ரீம்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம எதையுமே தொடக்கூடாது. அவங்க இப்படி கையில் கொடுக்குறாங்கன்னா கையை கூட இப்படி மாற்றி வாங்கக்கூடாது. காசு நம்ம கீழே வைக்கணும், அவங்க கீழே வைப்பாங்க, நம்ம எடுத்துக்கணும். அது ஒரு பிஸ்கெட் ஆகட்டும் எதாக இருந்தாலும் அப்படி தான் அவங்களோட இது. ஃபஸ்ட்டு அவங்க தொடவே கூடாது. இதான் ரூல்ஸு. நம்ம கிராமத்துக்கு எனக்கு நடந்ததை சொல்கிறேன். நான் போயிட்டுருக்கேன், எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பேக்கை போட்டு உட்காந்துட்டு ஒரு இடத்துல, அதாவது என்னோட வழி இந்த பாதையை உட்காருக்குன்னு ஒரு சில இடம் இருக்காமா, அங்கே தான் உட்காரணுமாமா. இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இது எப்படி இருந்துச்சுன்னா, பழைய காலத்துல இந்த பிரிட்டிஷ் காலத்துல எல்லாம் ஐயருக்கு துரத்துவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஐயர்னு சொல்ல முடியாது, ஒரு கீழ் ஜாதிக்கு நம்ம துரத்துவாங்க. அந்த மாதிரி என்னென்ன எப்படி ட்ரீட் பண்றாங்க. ஆனால் இவங்க தெரியும் நம்ம போறோம் அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி ட்ரீட் பண்றவங்க எதுக்கு நம்ம தேடி போகணும். அவன் தொடக்கூடாதுங்கிறான், பிடிக்கக்கூடாதுங்கிறான், இவன் எதுக்கு நம்ம தேடி போகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஒரு இது இருந்துச்சு, ஒரு இன்னர் ஃபீலிங் இருந்துச்சு. இப்படி பண்றாங்க அப்படின்னு இருந்துச்சு. உட்காந்துக்கு ஊரே வந்துருச்சு, கத்திருச்சாங்க, சரியான இதாயிடுச்சு. அப்புறம் எந்திரிச்சு எப்படியோ போய் ஒரு திறனை கண்டுபிடிச்சி ஒரு இடம்லாம் கடைச்சி உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் அனலைஸ் பண்றேன் அந்த வில்லேஜை. அவனோட மெயின் பிஸ்னஸே கஞ்சா தான். அந்த கஞ்சா அது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அதிகமாக கஞ்சா கன்சியூம் பண்ணுறது இஸ்ரேல் தான். இஸ்ரேல் பீப்புள் அதிகமாக கஞ்சா கன்சியூம் பண்ணுவாங்க. கசோல் அப்படிங்கிற ஒரு ஏரியாவை கிரியேட் பண்ணி அது ஒரு பெரிய ஹப்பு மாதிரி, இந்தியாவோட அந்த கஞ்சாவோட ஹப்பு ஹிமாச்சல்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே 0 கிரைமு, 0 ரேப்பு, போலீஸ் ப்ரொடெக்ஷன் எல்லாம் அதுலேருந்து எல்லாமே ரொம்ப கம்மி. ஏன்னா மக்கள் எல்லாமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வேலையை நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே அங்கே ஸ்மோக் பண்ணுறாங்க. யூஸ்வலாக ஸ்மோக் பண்ணிட்டு அவங்க வேலையை அவங்க இயல்பாக பார்த்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் யாருக்கும் இல்லாமல். அதனால எனக்கு இமாச்சல் ரொம்ப பிடிச்ச ஒரு, எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லை. நான் பேகை டென்ட்டெல்லாம் போட்டு வச்சுட்டு எங்கேயோ போவோம். 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நான் எங்கெங்கேயோ நடந்து போயிட்டு இருப்பேன். ஏதோ தேடி போயிட்டு இருப்பேன். எனக்கு ஏதாவது ருசியான உணவை தேடி நான் எங்கேயும் சாப்பிட போயிட்டு இருப்பேன். காசு கொடுத்துருப்பாங்க யாராவது, அப்போ அதை வச்சு நல்ல சாப்பாடு சாப்பிடலாம்னு சொல்லி தேடி போயிட்டு இருப்பேன். அந்த மாதிரி டைமில் பேகு டென்ட்டில் அங்கேயே விட்டு போயிடுவேன். யாருமே எடுக்க மாட்டாங்க. ரொம்ப பாதுகாப்பாக இருந்தோம், ரொம்ப சேஃபாக இருந்தோம் இமாச்சலில். அந்த மாதிரி போகிற இடங்கள் எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டாங்க நிறைய பேர். இமாச்சல்லாம் ஸ்டார்ட் ஆகுது, ஒருத்தவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறாங்க. காஷ்மீரில் ஒருத்தன் வீடு வரைக்கும் போயிட்டேன். ஆனால் வீட்டுக்குள்ள என்னால் உட்கார முடியல. ஏன்னா காஷ்மீர் ரொம்ப நம்ம பேசுறதுலேருந்து எல்லாத்தையும் ஆர்மி பீப்புள்ஸ் கேட்டுட்டு இருப்பாங்க. நம்மளோட சிம்மே அங்கே போனால் அவங்களோட சிம் தான் வாங்கணும், கேட்டுட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூட போக முடியல. இமாச்சலில் ஸ்டார்ட் ஆகுது, வீட்டுக்குள்ளே போகிறது, ஒருத்தவங்களோட வீட்டுக்குள்ளே நம்ம என்ட்ராகிறது இமாச்சல் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே ஸ்டார்ட் ஆக அசாமில் அது அப்படியே அதிகரிக்குது. அசாமு, நாகாலாண்டு, திரிபுரா இவங்கெல்லாம் பயங்கரமாக வெல்கம் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்கள ரொம்ப 7 சிஸ்டர் அப்படின்னா அவங்களை எதுவுமே பண்ண முடியாது. நம்ம அவங்களுக்குள்ள அவங்க மாற்றி கொலை பண்ணிப்பாங்க, என்ன வேணால் பண்ணிப்பாங்க. ஆனால் அவங்கள நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் அந்த மணிப்பூர் பிரச்சனை கூட அப்படியே அமைங்கி போயிடுச்சு. நான் மணிப்பூரில் இருக்கும்போது கூட கொலையெல்லாம் நடந்துச்சு, எல்லா வீடியோலாம் பார்த்தோம். என்னால் ரொம்ப உள்ளே போக முடியல மணிப்பூருக்குள்ளே. ஒரு கட்டத்து வரைக்கும் தான் போக முடிஞ்சு. அதுக்கப்புறம் ஆர்மி ஹெல்ப்போட நாங்கள் கிராஸ் பண்ணி இப்படி வந்துட்டோம். ஏன்னா ரொம்ப பிரச்சனை போயிட்டு இருக்கனால நான் ஜென்ரலாக யோசிச்சு பார்த்தேன், நம்மளே வித்தவுட் மணியில் போகிறோம், மக்கள் எல்லாமே போகிறோம், மக்களே மாறி மாறி அடிச்சிட்டு இருக்காங்க. அங்கே போனால் நமக்கு எதிராக சோறு, நம்ம அடுத்த இடத்துக்கு போகணும்னு நான் உஷாராக சிந்திச்சு அடுத்த இடத்துக்கு போயிட்டாங்க. நீங்கள் பார்த்ததுல ஏதோ ஒரு காதல் கதை இருக்கா? காதல் கதையா? காதல் கதைன்னு காதல் கதைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நிறைய விஷயம் நீ சிரிக்கிறத பார்த்தா உனக்கு ஏகப்பட்ட இல்லை, 2 நடந்துச்சு. 2 இருக்கு.
ஆனா அது வந்து இது வந்து காதல் நான் சொல்ல கேட்ட கேள்வி வந்து காதல் ஏதாவது காதல் கதை பாத்தீங்களா? டிராவல்ல வந்து ஒரு காதல் அப்படிங்கிறது மாதிரி இருக்கு இருக்கு. ரெண்டு பேருக்குமே இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஒரு வயசு பசங்க அதெல்லாம் இல்லாம இருக்காது, ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு காதல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து இவனுக்கு வந்து இவன் நான் சொல்லட்டுமே எப்படி அழகா கொடுத்து விடுறோம். அதுக்கப்புறம் நான் சொல்றேனே. அது வந்து எப்படின்னா, நாங்கள் திரிபுரால இருந்து ஒரு பையன் வந்து எங்களுக்கு பஸ் போட்டு எங்களை அனுப்பிவிட்றான். நீங்கள் வந்து ஷிலாங் போங்க, 2 நாள் கிறிஸ்மஸ் அவங்க கூட செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எங்களை வந்து பிடிச்சி வச்சிருக்கான். ஸோ அதனால எங்களுக்கு வந்து புக் பண்ணுறோம் பஸ் வந்து, நீங்கள் போகிறக்கு ஈஸியாக இருக்கும், லிஃப்ட் கிடைக்காதுல இந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஷிலாங் புக் பண்ணுறோம். நாங்கள் ஷிலாங்கில் இறங்க வேண்டினாங்க, நல்லா தூங்கிட்டோம். ஷிலாங்கை தாண்டி ஒரு அசாம்லயும் வந்து இறங்கியாச்சு. அசாமில் அந்த இடத்துல வந்து அந்த அசாம் மேகாலயா பார்டரில் வந்து இறங்கியிருக்கோம். அங்கே வந்து இறங்குனதுமே வந்து கையில் கொஞ்சம் காசு இருந்துச்சு, அவங்க கொடுத்த காசு. அப்போ சாப்பிட்டு கரெக்டாக வெளியே வரோம், அந்த ஒரு பொண்ணு அங்கே நின்றுருக்கு. இல்ல அது கரெக்டா சொல்லு, எப்படி அந்த கிரியேட் ஆச்சு? டீ குடிக்கிறது வழக்கம் சாப்பிட்ட உடனே காசு இருந்தா. அப்ப டீ கடை தேடி போகும்போது தான் அந்த பிள்ளைய வந்து ஆமாம் டீ கடைக்கு போகிறோம். அப்போ வந்து டீ இல்லைன்னு சொல்லுது அந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன், டீ இல்லை, இங்கிலீஷ் தெரியுமா அப்படின்னு கேட்குறோம். ஓ இங்கிலீஷ் தெரியும். அப்புறம் தான் கான்வர்சேஷன் நாங்கள் 2 பேத்துக்குள்ளேயும். நான் வந்து இந்தியா ஃபுல்லாக சுற்றி வரேன், எதுவுமே தெரியாத மாதிரி இது கேட்டுட்டு இருக்கு. லோக்கல் பாயங்க போல இவனுக்கிட்ட நம்ம ரூடாக தான் நடந்துக்கிறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கு. நானும் என்னடா என்னைய போட்டு கலாய்ச்சிட்டு ரொம்ப ரூடா நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து எதுக்கடா இல்லன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க அம்மா வந்து இருங்க வெயிட் பண்ணுங்க வைக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உள்ளே வந்து உட்காந்து சொல்லி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த டைமில் தான் வந்து அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து பிடிச்சி போய் அங்கே வந்து ரொம்ப நாள் ஸ்டே பண்ண வேண்டியதாகிடுச்சு. அந்த இடத்துல ஸ்டே பண்ணி அவங்க கூட தான் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு போயாச்சு. எங்கள் செலிப்ரேஷனே ஷிலாங்கில் தான் இருக்குது. ஆனால் ஷிலாங்கில் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருந்தோம். அப்படியே ட்விஸ்ட் அடிச்சு இங்கே ஒரு ஃபேமிலி கிரியேட் ஆகிடுச்சு. இங்கே வந்து எப்படின்னா அவங்க மட்டும் இல்லை, அந்த இடத்துல இறங்குனதுமே அந்த பொண்ணுங்க மட்டும் கிடையாது, பக்கத்தில் ஒரு சின்ன பையன் இருக்கான், அவங்க கூடயும் நாங்கள் பேசி பழகி அவங்களும் எங்களை பார்த்துருக்காங்க. டென்ட்டு போட்டதே அவங்க கிரவுண்டில் தான் டென்ட்டு போகிறோம். மெக்கானிக்கல் ஷாப்பில் இருக்கிற ஒரு பாய், இவங்க பக்கத்தில் ஒரு நேபாளி, இவங்களும் ஒரு நேபாளி, அப்படி தான் இப்படியே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். நியூ இயர் அன்னைக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா எல்லாத்துக்கூடையும் போய் செலிப்ரேட் பண்ணோம். இந்த ஃபேமிலிக்கு அந்த ஃபேமிலிக்காக, அந்த ஃபேமிலிக்கு இந்த ஃபேமிலிக்காக. ஆனால் இந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு, ஸோ நாங்கள் செலிப்ரேட் பண்ணி ஆகணும். 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்கோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். சரி 2 பேரும் பிரிஞ்சிடலாண்டா இந்த டைமில், நியூ இயர் நம்ம 2 பேரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ண வேணாம், நீ அவங்க கூட போய்க்கும், நான் இங்கே இருந்துக்கிறேன். இவன் கூட போகலை, இவன் வேற எங்கேயோ போயிட்டான், ரொம்ப தூரம் போயிட்டான், 2 கிலோமீட்டர் தாண்டி. ஏன்னா அங்கே வந்து ரொம்ப கச்சன்னு இருந்துச்சு. எனக்கு வந்து நியூ இயர் வந்து சைலண்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் போகிறேன், காலையில் உனக்கு கால் பண்ணுறேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இவனை அங்கே விட்டுட்டு நான் கிளம்பி போயிட்டேன். அப்போ நான் ஒரு அம்மாவை மீட் பண்ணேன். அப்போ வந்து நான் வந்து அவங்க கூட போய் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறேன். அவங்க கேக்கெல்லாம் வச்சு அன்னைக்கு அந்த ஒரு பொண்ணுக்கு வேற ஒரு பொண்ணுக்கு பர்த்டேவும் வேறு. அன்னைக்கு தான் வந்து இந்த ட்ராவல்லையே நான் பொண்ணுங்க கூட சேவ் பண்ணி அவங்க கூட பேசி சிரிக்கிறதெல்லாம் அப்போ தான் நடக்குது எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அதில் ஒரு பொண்ணுக்கு வந்து அந்த நாங்கள் எப்பவுமே அந்த இது கொடுப்போம், நாங்கள் சொன்னல. அப்போ வந்து அங்கேருந்து கிளம்புறக்கு அந்த நியூ இயர்லாம் செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சு கிளம்புறக்கு முன்னாடி வந்து நாங்கள் நோட்டு கொடுக்குறோம். அந்த பொண்ணு எழுதுது, அந்த ஃபுல்லாக எழுதிடுச்சு. அவங்க அக்கா எழுதிட்டாங்க, அவங்க தங்கச்சி எழுதுறாங்க. எழுதி முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு பேப்பர், அந்த பேப்பர் வந்து அடியில் வச்சு அதாவது அதை கிழிச்சு அதை எழுதி அதில் லவ் லெட்டர் அடியில் சொருகி இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது எனக்கு. ஐயோ என்னடா இந்த ட்ராவல் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு. சரி ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் வேகாலையாடா அப்படின்னு இருந்துச்சு. சரி ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த லவ் லெட்டருங்கிற விஷயத்த பார்க்குறேன், இந்த ட்ராவலில் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதை வந்து பிரித்து படித்து என்னடா இப்படி ஒரு ஃபீலிங்ஸ் அவங்களுக்குள்ளே நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். சரி ஓகே, நம்ம அவங்க பர்த்டேக்கு அவங்க இன்வைட் பண்ணிட்டாங்க, முன்னாடியே பர்த்டேக்கு நீங்கள் வந்து அவங்க அந்த பிள்ளை சொல்லுது, நான் வந்து உங்களை வந்து இந்த ட்ராவல் வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து தமிழ் ஆளு கூட ராங் கனெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லவும் நான் சொல்கிறேன், இந்த பேப்பரை படிச்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், நான் வந்து இப்படி உங்களை மீட் பண்ணது தெரியாது. ஏன்னா நான் எப்போவுமே ஒருத்தங்க என்னை யார் மீட் பண்ணுறாங்களோ அவங்க தான் அடுத்த பர்சனை மீட் பண்ணுறதுக்கு காரணமாக இருப்பாங்க. இந்த இது வந்து எப்படி நடந்துச்சுன்னா அவங்க ஷிலாங்கில் தான் என்னை இறக்கணும்னு நினச்சாங்க, ஆனால் ஷிலாங்கை தாண்டி நான் வந்து உங்களை மீட் பண்ணிக்கிறேன். ஸோ இது அன்எக்ஸ்பெக்டடான விஷயம். ஆமாம், உண்மையான விஷயம். இது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான விஷயம். அதுக்கு முன்னாடி எனக்கு பாருங்க, அதுக்கு முன்னாடி என்னோட லவ் ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. ஆமா, இவங்க லவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த லவ் ஸ்டோரி நடக்குது. ஆமா, அது வந்து திரிபுரால வந்து நாங்க ஒரு இடத்துல பெட்ரோல் பம்ப்ல டென்ட் போட்டிருக்கோம். நைட்டு வந்து எங்ககிட்ட ஒரு பழக்கம் இருக்கு, ஒரு சில இடத்துல கேட்க மாட்டோம். நாங்க கேட்க மாட்டோம்னா யாரும் எங்களை எதுவும் கேட்க மாட்டாங்க. எங்களோட ஸ்டோரியை வந்து நாங்கள் வலுவாக சொல்லிடுவோம், கேட்க மாட்டாங்க, யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஒரு கடைக்கு முன்னாடியே டென்ட் போட்டால் கூட வந்து எங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு பொறுமை கிளம்பி போங்கன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு பெட்ரோல் பம்பில் டென்ட் போட்டோம். கூட்டம் வந்துருச்சு, பெட்ரோல் பம்பில் இருக்க ஆள்லாம் ஓனர்லாம் வந்துட்டான், இங்கே டென்ட் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். நைட்டு 11 மணி ஆயிடுச்சு, எடுக்க முடியாது, ரொம்ப டயர்டு, காலிலேருந்து ரொம்ப வாக் பண்ணிட்டேன், ப்ளீஸ் நான் தூங்கிக்கிறேன், விடவே இல்லை, எடுத்தே ஆகணும், கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டான். என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் பேக் பண்ணியாச்சு. பேக் பண்ணோன்னே எல்லாம் பண்ண வச்சு கிளம்ப சொன்னதுக்கப்புறம் வந்து சாப்பிடுன்னு தொந்தரவு பண்ணிட்டு இருந்தார் அவர். சரி அந்த ஆள் மனசு ஏன் கிடைக்குன்னு சொல்லி போய் சாப்பாடையும் சாப்பிட்டு 12 மணிக்கு வைக்க நடந்து போயிட்டு இருக்கோம். இடமே கிடைக்கல, எங்கடா தூங்குறது போயிட்டு இருக்கும்போது ஒரு இடம் சிக்குது.
ஒரு இடத்துல சின்ன இடம் செய்யுது, இருட்டாக இருக்குது, யாருமே இல்லை. போய் டென்ட்டை போட்டு படுத்துலான்னு டென்ட்டை போட்டு படுத்துட்டோம். படுத்து ஒரு நாள் போகுது, பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு பையன் வந்து நைட்டு வந்து எங்ககிட்ட பேசுகிறான். அதாவது அடுத்த நாள் காலையில் வந்து பேசுகிறான், நீங்கள் யார், எதுக்கு டென்ட்டு போடுறீங்க, நான் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னப்போ அவன் போய் அவங்க அக்காட்ட சொல்லியிருப்பான் போல். அவங்க அக்கா வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் நாள் வந்து எட்டி பார்த்துருக்கு, நானும் வந்திருக்கேன், எட்டி பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து யாரா அந்த பொண்ணு அப்படி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன். போயிட்டு சாப்பாடுலாம் சாப்பிட்டு 2ஆவது நாள் வர்றோம். நாங்கள் வந்து கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கோம். கிளம்புறதுக்கு ரெடியாக நாங்கள் வந்து அங்கேருந்து டென்ட்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கோம். பேக் பண்ணிட்டு நாங்கள் போய் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டுட்டு நான் கை கழுவிட்டு வெளியே வரேன். ஒரு அந்த டுட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க, எலக்ட்ரிக் ஆட்டோன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இப்படி இறங்குது, மாஸ்க்லாம் போட்டுட்டு கண்ணு மட்டும் தான் தெரியுது. என்னையே இப்படி பார்த்துட்டே போகுது. யாரும் அது நம்மளே பார்த்துட்டு போகுது, இது என்னன்னு பார்த்தா வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நீ பில் பே பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு நான் அப்படி போகிறேன், டென்ட்டுக்கு போகிறேன். போனால் அந்த வீட்டுக்கு போய் இந்த வீட்டுக்குள்ள அந்த பையன்லாம் வந்தான் அப்படி சொல்லிட்டு சரி ஓகே நான் போனது கண்டுபிடிச்சிச்சு, கேஷில் வந்துடான்னு சொல்லிட்டு நான் கேஷில் எந்திரிச்சு வரேன். அப்படி வரும்போது அந்த பொண்ணு சொல்லுது, இந்த மாதிரி எனக்கு கூப்பிட்டு என்கிட்ட பேசுது, நான் நேற்று உனக்கு ரிக்வஸ்ட் கொடுத்து உனக்கு மெசேஜ் பண்ணேன், நீ வந்து ரிப்ளை பண்ணல, என்னோட ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணல அப்படி சொல்லிச்சு. அப்புறம் வந்து நானும் தெரியல எனக்கு சாரி அப்படி சொல்லிட்டு பேசினேன். அதுக்கப்புறம் பார்த்தேன், பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் நான் டென்ட்லாம் முடிச்சு கிளம்பிட்டோம். அந்த பொண்ணு ஆட்டோலாம் பிடிச்சி வந்துருச்சு திரும்ப எங்களை பார்க்க. வந்து பார்த்து கோயிலுக்குலாம் போனோம். போயிட்டு நானே வேணா கோயிலுக்குலாம் போனோம். அப்போ கரெக்டாக அந்த பையன் பஸ் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துருக்கான் சொன்னா பார்த்தீங்களா, அந்த மூமெண்ட் நடக்குது. நான் அப்படியே பஸ்ஸில் போகும்போது ஒரு நாள் ஃபுல்லாக பேசிட்டே வரேன். அதுக்கப்புறம் 2ஆவது நாள் வந்தேன். எனக்கு வந்து அது தெரிஞ்சு போச்சு, அது வந்து பெருசாக கனெக்ட் பண்ண முடியாது என் லைஃப்பில். ஏன்னா அந்த பொண்ணோட ஃபேமிலி வேறு, நம்மளோட ஃபேமிலி வேறு, அதை கனெக்ட் பண்ண முடியாது. அதனால எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால அப்படியே நான் வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டேன். அப்படியே தான் வந்தது அப்படியே நானும் அவாய்ட் பண்ணிட்டேன், இவனும் அவாய்ட் பண்ணிட்டான். ஆமாம். ஏன்னா வந்து அது வந்து ரொம்ப தூரம். அதை வந்து நான் என்ஜாய் பண்ணிட்டேன், அந்த மூமெண்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டேன். பட் வந்து இந்த லைஃப் லாங் வந்து அதை வச்சுக்க முடியல, செட் ஆகாது. இப்போ அப்படியே இறங்கி தமிழ்நாடுக்குள்ள வந்தீங்க, எப்படி இருந்துச்சு தமிழ்நாடுக்குள்ள? என் காலை வச்சு பயம் தான் வந்துச்சு முதல்ல. ஸ்டோல் பாஸ்க்கு வச்சு திங்க் பண்ணுறேன். இத்தனை நாள் தெரியாத ஊர், ரொம்ப ஜாலியாக இருந்துட்டோம். ரொம்ப விளையாட்டுத்தனமாக குழந்தைங்க ரொம்ப ஜாலியாக இருந்துட்டோம். மற்றவங்க கிட்ட சொன்னால் நம்பவே மாட்டானுங்க. நீ வந்து ஏதோ பிளான் வச்சிருக்க தம்பி, நீ அப்படி இப்படின்னு பேசுவானுங்க. ஆனால் எங்களுக்கு தான் தெரியும் ரொம்ப ஜாலியாக இருந்தோம், ரொம்ப கேஷுவலாக இருந்தேன். ஆனால் அந்த ரெட் ஹில்ஸ் அந்த டோல் பாஸ் அங்கே வரும்போது மனசுக்குள்ளே இருந்த பயம் எப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டோம், எல்லாருக்கும் இந்த லாங்குவேஜ் தெரியும், இங்கே எல்லாருமே ஒவ்வொரு கஷ்டத்தில் இருப்பாங்க, நம்ம கஷ்டத்தை பார்க்குறக்கு யார் வருவா? நான் ஏன் பயப்படுறேன்னு புரியுதா? நான் இத்தனை நாள் போன இடம்லாம் எனக்கு மொழி தெரியாத இடம், என்னோட கஷ்டம் தான் எல்லாரோட கஷ்டத்தோட பெரிய கஷ்டமாக நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இந்த மொழி தெரிஞ்ச ஊரில் என்னை விட கஷ்டப்படக்கூடிய பல பேர் இங்கே இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு மத்திய எனக்கு உதவி கிடைக்குமா, நான் இந்த ஊரில் சர்வே பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் அது இருந்தது. 2வது விஷயம் என்னன்னா, நம்ம பேச தெரியுது, நம்மளால எல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஒரு பதட்டத்தோட அந்த ஒரு டிச்சோரத்தில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கோம், 2 பேரும் மறைஞ்சு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கோம், யாருக்கும் தெரியக்கூட கூடாது அப்படின்னு மறைஞ்சு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா நாங்கள் வந்துட்டோம், சடனாக வந்துட்டோம். எங்களுக்கு அந்த ஆந்திராவில் நடந்த அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து ரொம்ப எங்களை வந்து ஒரு பயம் வந்து உள்ள வர வச்சிருச்சு. பார்த்து பழகணும் இனிமே அப்படிங்கிற ஒரு உணர்ச்சியை கொடுத்துருச்சு. பிளைண்டா நம்பக்கூடாது, யாரையும் பிளைண்டா நம்பி எங்கேயும் போகக்கூடாது. ஒருத்தங்களை பார்க்குறோம், அவங்களோடய நான் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது, அவங்க இப்படிதான் கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது வந்தனால கொஞ்சம் நாங்கள் பதுங்க ஆரம்பிச்சிட்டோம், அப்படி குறுங்கி ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஒரு பயம் எனக்கு தமிழ்நாடுக்குள்ள வந்து இருந்துச்சு. பட் இப்போ அந்த பயம் இல்லை, போயிடுச்சு. இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க கரெக்டாக. தினமும் எங்களை வந்து பார்க்கறது நிறைய பேர். சென்னைன்னு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப புதுசாக இருந்தது சென்னை இதுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ தான் வந்து சென்னையோட ரியல் லைஃபே எனக்கு புரிஞ்சுது. இந்த சென்னைங்கிற ஒரு அழகுன்னு சொல்லுவாங்கல்ல, என்னடா இதில் அழகு இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். நைட்டு தனியாக ஒரு அழகு இருக்குது, பகலில் தனி ஒரு அழகு இருக்குது. இங்கே இருக்க பீப்புள் வந்து அவங்க வேற மாதிரி ஏன்னா இங்கே இருக்கிறவங்களோட வீட்டில் போய் நாங்கள் சாப்பிட்டோம். அதுவும் கே நகரில் அந்த ஸ்லம் ஏரியாவில் வந்து எங்களுக்கும் ஒரு ஃபேமிலி வந்து சாப்பாடு போட்டாங்க. ஸோ அவங்க கேட்டிருக்காங்க, இப்படி வந்து பசங்க வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் ஆல்ரெடி நம்ம வீடியோஸை பார்க்குறவங்க தான், அவங்களுக்கு தெரியல. ஆனால் அவங்க முன்னாடி நிற்கிறது நாங்கள் தான் அப்படின்னு தெரியல. நாங்கள் தான் சொல்கிறோம், நாங்கள் தான் அந்த ட்ராவலை முடிச்சுட்டு வந்திருக்கோம். நாங்கள் எப்படி இருப்போம்னா, இப்போ எங்கள் வீடியோஸே பார்த்துட்டு எங்கள் பக்கத்தில் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு தெரியாது அது நாங்கள் அந்த மாதிரி தான் இருப்போம் 2 பேரும். அப்புறம் முடிய கட் பண்ணக்கூடாது, தலைவன் இதை எடுத்துட்டானா, தாடி எடுத்து விட்டானா, அதான மொத்தமாக எடுக்க வேண்டியதாயிடுச்சு. இல்லை இவன் நிறைய டைம் எனக்கு இவன் ஏதாவது பண்ணி விட்டுருவான். இந்த டைம் நம்மளுக்கு ஏதாவது பண்ணேன், அது மொத்தமாக கொலாப்ஸ் எடுத்தாச்சு. ஏன்னா முடி வச்சிருந்தா இன்னொன்று இங்கே வெயில் ரொம்ப அங்கெல்லாம் என்னால் ஒரு மாதிரி அதெல்லாம் தாங்கிக்க முடிஞ்சு. இங்கே வந்து என் ஃப்ரெண்டு ரொம்ப ஹீட்டு, ரொம்ப கஷ்டம். இங்கே ரொம்ப ஹீட் தாங்க முடியல எங்களால. சாப்பாடுலாம் வந்து நாங்கள் என் ஃப்ரெண்டுக்கு பார்த்துட்டு இருந்தோம், அவன் தான் எங்களை பார்த்துக்கிட்டு கூட்டி போனான். ஆனால் கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு வர ஹெல்ப்ல நான் அவனுக்கு கொஞ்சம் கொடுத்து அவனை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிட்டான் அவன். இந்த வருஷம் ரொம்ப கஷ்டம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனே முன்னாடி, நீங்க தானே என்ன பார்த்துக்கிறீங்க, நான் உங்களை பார்த்துக்கல. இதுதான் நான் புரியுதா. இங்கே இதே வந்து எனக்கு நான் வெளியே ஒரு பஞ்சாப்லேயோ எங்கேயோ இருக்கும்போது யாருமே வந்து அவங்களோட பர்சனல் ரீசனை சொல்லி என்னை அவாய்ட் பண்ணல மீன்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணாமல் போல.
அவனால் முடிஞ்சாலும் ஒரு நாளாவது என்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லி ப்ராமிஸ் கொடுத்து என்னை பார்த்துக்கிட்டான். நான் ஏன் அந்த மொழியை பற்றி பயப்படுறேன் தெரியுமா? இவன் வந்து என் ஃப்ரெண்டு தான். இதே நான் ஒரு 3வது மனுஷன் எனக்கு மொழி தெரியாமல் இந்த இடத்துல வந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அவன் சொல்லியிருப்பான். ஒரு நாள் ப்ராமிஸ் பண்ணி ஒரு நாள் எனக்கு ஹெல்ப் பண்ணி என்னை அனுப்பிச்சுட்டு இருப்பான். அது அவன் பண்ணிதாலே எனக்கு ரொம்ப இதாக இருக்கும். மொழி தெரிஞ்சனால தான் அவன் நம்ம பசங்க தான் எல்லாம் சொல்லிக்கலாம், சமாளிச்சிக்கலாம், ரூம் மட்டும் தானே இருக்குது, சாப்பாடெலாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான் இப்போ என் ஃப்ரெண்டு. இந்த பயம் தான் எனக்கு இருந்தது. அது வந்து நடந்துருச்சு. அப்புறம் வந்து எனக்கு புரிஞ்சிச்சு நம்ம வந்து அப்போ வந்து ரொம்ப எலகண்ட்டாக அது பண்ண முடியாது தமிழ்நாட்டுக்குள்ளே. கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீடாக ஃபாஸ்ட்டாக பண்ணோன்னா நம்ம மூமெண்ட்டு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் நம்மளோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள்கிட்ட போய் நம்ம பெருசாக நம்ம எதுவுமே இது பண்ண முடியாது. ஏன்னா அடுத்தது எங்கே போகிறீங்க? அடுத்து பாண்டி போகிறோம். பாண்டியிலேருந்து நேராக மதுரை, தஞ்சாவூர், அப்படியே கன்னியாகுமரி. இப்போ ஒரு 450 நாள் கிட்டத்தட்ட முடியுது. 450+ டேஸ் ஓடிட்டு இருக்கு. திரும்பி பார்க்கும்போது எப்படி இருக்கு? ஆனால் எனக்கு திரும்பி பார்த்தா அதான் நான் பழைய வீடியோஸ் பார்க்கும்போது குழந்தைங்க ஏதோ பண்ணி சுற்றிட்டு இருந்தோம். டக்குன்னு வந்து இப்போ வந்து நம்மளை ஒரு மெச்சூரிட்டியான ஒரு ஸ்டேஜ் கொண்டு வந்து நிப்பாட்டிடுச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருச்சு. லைஃப்னா என்ன, எப்படியெல்லாம் இருக்கும், இந்த மாதிரிலாம் பீப்புள் இருப்பாங்க, இந்தியா வந்து எப்படி இருக்குது, எவ்வளோ பெருசு, என்னென்ன கல்ச்சர் இருக்குது, பீப்புளாக நம்ம இந்த ட்ராவல் நம்ம இப்படியெல்லாம் பார்த்துருக்கோம். ட்ராவல் நமக்கு என்னென்ன கொடுத்து லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து கொடுத்துருக்கு, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிருக்கு, ஒரு சில நல்ல கான்டெக்ட்ஸ்லாம் கிடச்சிருக்கு. இதனால் இதை வச்சு நம்ம இனிமேல் நம்மளோட லைஃப் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம சுற்றி இருக்க பீப்புள்கிட்ட கண்டிப்பாக நம்ம இனி வந்து ஒரு ஹெல்ப்னு போய் நின்னா எல்லாருமே வந்து இது பண்ணுவாங்க, நம்மளை வந்து மதிப்பாங்க. அந்த ஒரு ஸ்டேஜ் கொண்டு நிப்பாட்டிடுச்சு. நீ முன்னாடி வந்து அந்த ஸ்டேஜ் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணனால ஒருத்தங்க கிட்ட போய் சேர்க்கறதே வந்து ஒரு விஷயம் பண்ணும்போது தான் நம்ம சேர்க்கப்படுவோம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணனால பல பேர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துச்சு இந்த ட்ராவல். உனக்கு எப்படி இருக்குது? எனக்கு இந்த ட்ராவலை இப்போ நான் இன்னும் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு 0 மாதிரி இருந்தேன். என்னை அப்படியே நிறைய பேர் எனக்கு சொல்லி கொடுத்து நிறைய விஷயம் எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக் கொடுத்து இந்த 1 வருஷம் காலமாக வந்து நான் வீட்டில் இல்லை, ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொருத்தவங்களோட வீட்டில் தான் இருந்தேன். அப்போ நான் வந்து இந்த 1 வருஷம் சர்வே பண்ணிக்கன்னா அதுக்கு காரணம் அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கிற மக்கள் தான். அவங்கெல்லாம் வந்து என்ன ஒரு பையனாகவும் ஒரு தம்பியாகவும் அவனுக்கு ஃபேமிலிக்குள்ளே அவங்க அப்படி தான் பார்த்துக்கிட்டாங்க. அப்படி பார்க்கலைன்னா ரொம்ப கஷ்டம்தான். நான் சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்திருப்பேன். ஆனால் அப்படிலாம் இல்லாமல் அவங்க அழகாக என்னை அப்படியே கரெக்டாக கூட்டிகிட்டு வந்து ஒரு இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போய் எனக்கு உடம்பு சரியில்லாத டைமில் உடம்பு சரியாக்கி கூட்டிட்டு போய் ஒவ்வொரு இடத்துல ஸ்டேஜ் கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்தி வச்சு பார்க்குறாங்க. பார்த்தீங்களா, இந்த விஷயம் ரொம்ப ஒரு ஃபேமிலியே இந்தியா ஃபுல்லாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத ஒரு தைரியமாக சொல்லுவேன். அந்த ஒரு விஷயம் எல்லா வீடியோலையும் நீங்கள் வந்து பீப்புளை பற்றி பேசியிருக்கீங்க. பீப்புளை பற்றி நீ என்ன நினைக்கிற? நான் பீப்புளை பற்றி நினைக்கிறது வந்து ஒரே ஒரு விஷயம், மீடியாவில் நான் பார்த்த பீப்புள் வேறு, அங்கே இருந்த பீப்புள் வேறு. ரியாலிட்டியை வந்து என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஒருத்தங்க இப்படி தான் அப்படின்னு ஜட்ஜ் பண்ண முடியாது. எப்படி வேணால் அதான் உதாரணத்துக்கு உதவி பண்ணுற மாதிரி வந்து கடைசியில் என் பொருள் ஆசைப்பட்டு கடைசியில் எனக்கே வில்லனாக மாறணும்னு இருக்கான். என்னை வில்லனாக நினச்சி வந்தவன் கடைசியில் நான் நினச்சிருப்பேன் அவன் எனக்கு வில்லனாக இருப்பான் அப்படின்னு நினச்சிருப்பேன். பட் வந்து பார்த்தா அவன் எனக்கு ரொம்ப உதவி பண்ணி என்னோட அப்படியே அந்த ஒரு மனசில் வந்து ஒரு இடம் பிடிச்சிருப்பான். நிறைய பேரை வந்து நான் பார்த்துருக்கேன். எனக்கு வந்து யார் யாரெல்லாம் மைண்டில் வைக்கிறது யார் யாரெல்லாம் எடுக்கிறதுனே தெரியாது. அந்தளவுக்கு பீப்புள்ஸ் வந்து நான் பார்த்துட்டேன். இப்போ எல்லாரையும் ஒரு இடத்துல இப்படி ரேண்டமாக எல்லாருக்கும் ஒரு இடம் பொதுவாக பீப்புள் அப்படின்னு ஒரு இடத்த கொடுத்து உட்கார வச்சிட்டேன். இதுலேயும் நிறைய நீ ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனால் எங்கள் அப்பான்னு சொல்கிறான். அவர் நாகாலாண்டில் ஒரு சில பேர், ஒரு சில ஆட்கள், டெல்லியில் ஒரு ஊனமுற்றவர் ஒரு நாள் வந்து தூங்குறக்கு இடம் இல்லாமல் இருக்கும்போது ஒரு போலீஸ் இன்ட்ரோ கொடுத்து அவர்கிட்ட கொண்டு போய் விடும்போது அவர் வந்து நாங்கள் சாப்பிட்ருக்க மாட்டோம், அது பண்ணியிருக்க மாட்டோம்னா பாதாமே முறை கண்ணில் காமிச்சவர் அவர் தான். ஒரு 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 இடத்துல வாட்ச்மேனுக்கு உட்காந்துருந்தாரு. அவருக்கு வந்து ஒரு கை வேலை செய்யாது. அப்படி இருக்கும்போதும் எங்களோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அந்த கையால் வந்து என் கையை பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு. அந்த மாதிரி மூமெண்ட்டு. அப்புறம் வந்து அந்த டேடிங்கிறவர் வந்து நீங்கள் வந்து ஒரு தனி யூனிவர்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு மூமெண்ட்டு. இந்த மாதிரி பீப்புள் கிட்டேருந்து அவங்க வாயிலேருந்து கொடுக்குற ஒரு சில வார்த்தைகள்லாம் அன்பான வார்த்தைகள் வந்து அதுக்கு வந்து விலையே மதிக்க முடியும். எனக்கு எப்படின்னா வந்து நான் ஒரு காசு பணம் அதிகமாக வச்சுருவங்க கிட்ட தன்னோட கஷ்டத்தை சொன்னால் அவன் போக்குவான். நான் வந்து காசு இல்லாமல் வந்துட்டுருக்கிறேன். அவங்க ஒவ்வொருத்தவங்களும் அவங்க லைஃப்பில் கஷ்டம்னு ஒரு விஷயத்தை பட்டு அதில் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த சொல்யூஷனை வந்து எல்லோரும் சொல்லுவாங்க, என்னோடய லைஃப்பில் இவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு, அதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கேன், அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சா அதுலேருந்து தாண்டி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே என்கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்தேன், இவங்க எதுக்கு சொல்யூஷன் சொல்கிறாங்க என்கிட்ட. அப்போ வந்து நமக்கு ஒரு கஷ்டம் நடக்கும், இந்த மாதிரியே நடக்காட்டியும் ஒரு கஷ்டம் நடக்கும். அதில் இவங்க கொடுத்த சொல்யூஷனில் நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு சொல்யூஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அவங்க எனக்கு காசு பணம் அதிகமாக கொடுக்காட்டியும் இந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தாங்க பார்த்தீங்க சொல்யூஷன், அதை நான் பெருசாக பார்க்குறேன். அதுதான் எனக்கு ஆச்சரியமாகவும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால தான் எனக்கு தப்பிச்சு வர முடிஞ்சு. கிட்டத்தட்ட நிறையா பேசிட்டோம். ஒரு நெகிழ்ச்சியான மொமெண்ட் உனக்கு இதை நினச்சா எனக்கு இன்றைக்கும் சந்தோஷத்தில் கண் கலங்கும் அப்படின்னு நீ ஒரு நெகிழ்ச்சியான மொமெண்ட்டை சொன்ன என்ன சொல்லுவேன்? அது சொல்கிறதுனா வந்து நான் வந்து ஒருத்தருக்காக போய் இந்த ட்ராவல் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா யாரை பற்றியுமே யோசிக்காமல் இருப்பேன்.
என் ஃபேமிலி அவங்கள பற்றி மட்டும்தான் யோசிப்பேன். ஆனால் நான் வந்து ஒருத்தருக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் அந்த பனியில் 7 கிலோமீட்டர் ஏறி போயிருக்கேன். இவ்வளோ தூரம் நடந்து போனதெல்லாம் பிரச்சனை இல்லை. அந்த போர்டை கொண்டு போய் அங்கே தான் வைக்கணும் ஒரு முடிவு இருந்துச்சுல்ல, அந்த முடிவுக்காக அங்கே போனோம். அந்த 7 கிலோமீட்டர் நடந்து போன அந்த ஒரு மூமெண்ட் தான் நான் ரொம்ப பெருசாக பார்க்குறேன். ஒருத்தருக்காக உண்மையாக போயிருக்கேன்னு, மனசளவில் உண்மையாக நடந்து போயிருக்கேனே அப்படி சொல்லி அந்த ஒரு மூமெண்ட் இந்த ட்ராவலில் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். அந்த ஒரு அவர் கொண்டு போய் அந்த போர்டை கொண்டு போய் அந்த 7 கிலோமீட்டர் நடந்து போய் ஸ்னோவில் வச்சது வந்து எனக்கு வந்து என்னையே நம்ப முடியாத ஒரு மூமெண்ட். நான் அதை பண்ணியிருக்கேனா, ஒருத்தருக்காக நான் போயிருக்கேனா அப்படின்னு நினைக்கிறேன். அது ரொம்ப சந்தோஷமான மூமெண்ட். எனக்கு அந்த மூமெண்ட்டும் இருக்குது. பட் அதோட ஒரு ப்ளஸ்ஸான மூமெண்ட்னா எனக்கு அப்போ தான் தெரியுது ஹெல்ப்பு யார் வேணால் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணமாக அந்த 2 பசங்க இருந்தாங்க. அந்த 2 பசங்க தாண்டி அந்த ஸ்கூல் பசங்க அந்த 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 விஷயம் எப்படி நடக்குதுன்னா, நான் அவங்க அப்போ வந்து டென்ட்டு போகிறதுக்கு எனக்கு பர்மிஷனே கிடைக்கல. அவங்க பார்த்துட்டாங்க எங்களை, அந்த 2 பசங்களும் பார்த்துட்டாங்க. அந்த டைமில் என்னோட ஹிந்தி பர்சன்டேஜ் வந்து 25 அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அதிகமாகலாம் பேசவும் மாட்டேன். அவங்க பேசுறதே எனக்கு புரியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து அவங்க பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்கிறேன், பூரா பாரத்துக்கோ பினா பைசாக்கோ பேதல் யாத்திரா கர்த்தேகே அப்படின்னு இந்த வேர்டை வச்சு நான் பொழைச்சிக்குவேன் நான் எல்லா இடத்துலையும். அதான் என்னன்னா இந்தியா பினா பைசாக்கோ பேதலி ஆரவ் அப்படிதான் தமிழ்நாடு சே அப்படி சொல்லி. அதான் வந்து என்னன்னா இந்தியா ஃபுல்லாகவும் காசு இல்லாமல் நடந்து வந்துட்டு இருக்கேன், லிஃப்ட் டிக்கெட் வந்துட்டு இருக்கேன் இப்படின்னு சொல்லுவேன். ஓ அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த விஷயம் சொன்னதுமே இவ்வளோ கஷ்டப்பட்டு வரீங்களா, அந்த பசங்க ரொம்ப இமேஜின் பண்ணிட்டாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அந்த பசங்க ஃபீல் பண்ணிட்டு அவனுக்கு கையில் 20 ரூபா இருந்துச்சு. நாங்கள் எப்பவுமே இந்த காசு கம்மியாக இருக்கலாம் எதுவுமே நினைக்கிறேன். அவன் கையில இருந்து ஒரு அன்பா ஒரு 20 ரூபா என்ன ஒரு 2 ரூபா கொடுத்தா கூட நான் வாங்கிக்குவேன், அந்த மாதிரி தான் இருப்பேன். அவன் கொடுக்குறான் 20 ரூபா கொடுத்ததும் 20 ரூபா தான் இருக்கு, நீங்க டீ குடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். சரி ஓகே இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அப்புறம் யோசிச்சுட்டே இருக்கோம். நான் நின்றுருக்கோம். அவன் திரும்பி கேட்குறான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்குறான். நாங்கள் வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நான் அவன் ஒரு பெரிய ஆள் நினச்சி நான் அவனை பேசிட்டு இருக்கிறேன். நானும் இந்த ஹெல்ப் பண்ணதையும் ஒரு சின்ன பையன் தான் நல்ல மெமரிஸ்ல இருக்கும். அதே மாதிரி நான் ரொம்ப ரொம்ப ஒரு பையனை பார்த்து பயந்தது ஒரு சின்ன பையன் தான். ஆக்சுவலா அந்த ஹெல்ப் வந்து நடக்குது. எங்களுக்கு வந்து ஸ்டே பண்ண அப்படின்னு சொல்லும்போது சாட்டர்டே சண்டே எங்கள் ஸ்கூல் லீவு, நீங்கள் வந்து எங்கள் ஸ்கூலில் தங்கிக்கோங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், உங்களோட ஃபுட்டு எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம். எனக்கு ஒரு ஷாக்கிங். சரி தங்கிக்கலாம், ஃபுட்டு அவங்க பார்த்துக்குறாங்களோ இல்லையோ அதை அவங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் முடிவு எடுத்துட்டேன். போய் உட்காந்து ஸ்டே பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்த நாள் காலைல வராங்க பசங்க, சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க. கேரியரோட தான் வந்தாங்க. ஆமாம் கேரியரோட தான் வந்தாங்க. அவங்க வந்து எப்படி எனக்கு என்ன ஷாக்கிங்னா வீட்டில் போய் என்ன சொன்னாங்க எங்கள் அம்மா அப்பா கிட்ட, எப்படி போய் 2 பேர் வந்திருக்காங்க. ஓ ஏன் யோசிச்சுட்டு இருக்கு, நம்ம ஊர்ல பசங்க எல்லாம் இந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்க. யாரும் நம்ம இருக்கிற பசங்க எல்லாம் சொன்னா திட்டிட்டு போயிருவாங்க. ஆனா நாங்க அப்படிதான் உட்காந்துருக்கோம், அந்த மாதிரி பொசிஷன்ல தான் உட்காந்துருக்கோம். அவனுக்கு வரானுங்க, பாக்குறானுங்க, பேசுறானுங்க கிட்ட. சாப்பிடவே இல்லை, நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி கேரியில் வைக்கிறானுங்க. எனக்கே ஷாக்கிங், எப்படி வீட்டில் போய் வாங்கிட்டு வந்தாங்க. அப்படி 2 நாளும் எங்களை அப்படிதான் வச்சு பாத்துக்கிறாங்க. என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் செஞ்சு கொண்டு வரேன், இல்லைன்னா கடையில இருந்து வாங்கிட்டு வரேன். ரொம்ப பாசம் தான். மழை வரும்போது நீட்டு வரானுங்க, கொடையை பிடிச்சிட்டு டென்ட் எடுத்து உள்ள போடுங்க, மழை வந்துட்டு இருக்கு, நினைஞ்சு உள்ள தண்ணி உள்ள வந்துடும் அப்படின்னு சொல்றானுங்க. நாங்க டென்ட் எடுத்து போனோம்னா ஃபுல்லா நாங்க நினைஞ்சிருவோம், இங்கே இருக்கிறோம். அப்படி காலைல வந்து பாக்குறானுங்க. நான் சொன்னேன்ல நைட்டு ஃபுல்லா தண்ணி நினைஞ்சிடும் இதாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, பாருங்க மேல குப்பை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தட்டி விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவனுங்களே எல்லாத்தையும் எடுத்து காய போட்டு ஸ்கூல் வந்து மண்டே ஆரம்பிச்சது இல்லை. அப்போ நாங்கள் அங்கிருந்து அப்போதான் கிளம்புறோம். அப்போ உடனே வந்து எங்கள் நம்பர் வாங்கிட்டு, நீங்கள் எப்போ எங்கே இருக்கீங்களோ நான் ஃபோன் பண்ணுவேன், சாப்பிட்டீங்களா, எப்படி உங்களுக்கு ட்ராவலில் எப்படி போயிட்டு இருக்கு, நான் கால் பண்ணுவேன், நீங்கள் பேசணும் அப்படின்னு. எனக்கு அதுதான் ஒரு பெரிய விஷயம். என்னன்னா என்னோட லாங்குவேஜ் அவனுக்கு புரியவே புரியாது, அவன் லாங்குவேஜ் எனக்கும் புரியல. நாங்கள் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோன்னு தெரியல. ஆனால் அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் எனக்கு ஹெல்ப் பண்ணி அவங்கள இந்த இடத்துல இருந்து மூவ் பண்ண வைக்கணும். நாங்கள் பெருசாக ஒன்றுமே சொல்லணும் அவங்ககிட்ட. நாங்கள் வந்து இப்போ கஷ்டப்படுறோம், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆனால் அவன் ட்ராவலை மாற்றிட்டான் ஒரு நிமிஷத்தில். இது வந்து நாங்கள் எல்லாருக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால தான் இந்த மூமெண்ட் நடந்துச்சு. அவன் சின்ன பையன்டா சப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாமல் போயிருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காரு. நான் வந்து இது வந்து எங்கேருந்து கற்றுக்கிட்டேன்னா, காஷ்மீரில் வந்து ஒரு பையன்கிட்ட பேசினேன். அவன் என்னமா இங்கிலீஷ் பேசினான். ஆமாம், ஏன்னா வியந்து போயிட்டேன். அவன் வந்து ஒரு 5வது தான் படிக்கிறான், அப்படி பேசுகிறான். அவனோட நாட்டை காஷ்மீரை பற்றி அவன் அவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கான், A to Z தெரிஞ்சு வச்சிருக்கான். அப்போ தான் நான் முடிவு பண்ணேன், சின்ன பையன் பெரிய பையன் பார்க்கக்கூடாது, எல்லாரு கூடயும் பேசணும். எல்லாருமே ஒரு விஷயம் வச்சிருக்கானுங்க, எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லி எல்லாரும் கூட பேச ஆரம்பிச்சோம். அப்படி ஆரம்பிச்சப்போ தான் ஸ்டார்டிங் இந்த பையன் கிடைச்சானுங்க. ஒருத்தனை பார்த்து பயந்துருக்கோம் நாங்கள். எங்கள் டென்ட்லாம் உடச்சி போட்டுருவேன், எங்கள் கூட வந்து விளாட்ல அப்படின்னா என் டென்ட்டில் உடச்சிருவேன். இவன் சொன்னாலும் அந்த பொண்ணுங்களை பார்க்குற நாங்கள் போயிடுவோம். அதுக்கு அவனுக்கு காண்டாயிரும், எங்களை வந்து மிரட்டுவான். சைக்கிள் எடுத்து வந்து டென்ட்டை நான் உடச்சி போட போகிறேன், வர்றீங்கன்னா வாங்கடா அப்படின்னு சொல்லி மோதரிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி எங்களுக்கு சொல்லுவான். ரொம்ப பயந்து ஓடி போனா ஏன்னா அங்கே போய் இருக்க வந்திருக்கீங்களா, டென்ட்டை உடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தான். இப்படியே அலப்பார் பண்ணிட்டே இருந்தான். கடைசியில் அங்கே கிளம்பும்போது பண்டிதர் வராங்க, அதாவது பூசாரி வராங்க. அவங்க கிட்ட பண்டிதர் இவங்க 2 பேத்துக்கும் பொட்டு வச்சு இவங்க 2 பேத்துக்கும் வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க, 2 பேருமே சின்ன பசங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அவன் எங்க 2 பேத்தையும் பார்த்து
சும்மா அந்த பிள்ளைகிட்டே போயிட்டு இருக்காங்க, பொண்ணுகிட்டே போயிட்டு இருக்கானுங்க, பொண்ணுகிட்ட போகாத மாதிரி ஏதாவது பண்ணி விடுங்கன்னு சொல்லி ஹிந்தியில சொல்றான். என்னடா எப்படி பண்றான்னு சொல்லி. அதாவது ஒரு பெரிய பெரிய ஆள்லாம் பார்த்து கூட நான் பயப்படல. ஒரு இத்தினூண்டு இருக்கான், அவன் டென்ட் உடைச்சிருன்னு சொன்னா 2 பேர் மாறி பார்த்துட்டு உடைச்சிருவானோ அப்படின்னு ஓடி போறான் பாத்தீங்களா. இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்டா நடந்துச்சு. யாரை பார்த்து பயப்படணுமோ அவனை பார்த்து பயப்படல, யாரை பார்த்து பயந்தேன்னு சொன்னா நம்ப மாட்டாங்களோ அவனை பார்த்து தான் பயந்துருக்கேன். சூப்பர். ஸோ ஆல்மோஸ்ட் நிறையா ஸ்டோரி ஷேர் பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் த ஸ்டோரி. இந்த ஸ்டோரி வந்து ஆக்சுவலாக நீங்கள் போடுற ஸ்டோரி எனக்கு என்னவா இருந்துச்சுன்னா, இது நம்மளால பண்ணவே முடியாது. இப்படின்னு ஒரு விஷயம் பண்றதை நான் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அதை 2 பேர் அசால்ட்டா பண்றாங்க தமிழ் பசங்க அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதனால தானே எங்களுக்கு ஒரு பட்டமே என்னன்னா நான் பிரேக்கபிள் ரெக்கார்டு. எங்களோட பதிவை வந்து யாராலையும் முறிவடிக்க முடியாது. எங்கனாலே நினைச்சாலும் இந்த மாதிரி ஒரு டிராவல் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நான் பிரேக்கபிள் ரெக்கார்டு அப்படிங்கிறத இது பண்ணிருக்கோம். ஓகே. ஸோ தமிழ்நாடு வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தா போகணும், ரொம்ப ஜாலியா போகணும், கண்டிப்பா நல்லபடியா போகணும்னு நினைக்கிறேன். அதுக்கான எல்லா விஷயங்களும் நடக்கும் நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். உங்களோட ஸ்டோரிஸை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஷேர் பண்ணிங்க. அண்டு கண்டென்ட்ஸை நிறையா போடுங்க, எங்களை இன்ஸ்பயர் பண்ணுங்க. உங்களோட ஹியூமனிட்டி ஸ்டோரிஸ் வந்து, உங்களோட லவ் ஸ்டோரிஸ் வந்து வேற லெவல் இருந்துச்சு. நீங்கள் அங்கே போடுற இந்த இவர் வந்து அப்போ சாப்பாடு இல்லாமல் என்ன பண்ணணும், இவன் ரொம்ப சீக்கிரம் பேசுவான், அப்படின்னு மூஞ்சி வேறு வச்சுட்டு பேசுவான். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு, பார்த்தா நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் இன்ஸ்பைரிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் த ஸ்டோரிஸ். ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் கடைசி ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம். கடைசியாக நான் சொல்ல வரது என்னன்னா, நான் என் டிராவல் மூலிமா வந்து யாரையுமே இன்ஸ்பயர் பண்ணேன்னா, யாரையுமே இந்த மாதிரி பண்ண சொல்லி நான் தூண்டலை. அதே மாதிரி வந்து இந்த மாதிரி பண்ண முடியாதுன்னு சொல்லலை. எனக்கு வந்து அதுக்கான கரெக்டாக எங்கள் அம்மா எனக்கு வந்து டைம் கொடுத்தாங்க, இவன் வந்து அந்த இடம் கொடுத்தான், இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்தான். இதெல்லாம் கிடச்சனால நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டேன். எல்லாருனாலும் இது பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் எங்களை பார்த்துட்டு போனவனே ஒரு பையனே வந்து இந்த மாதிரி இந்த ஸ்டேட்லலாம் இப்படி அடிச்சாங்க அப்படின்னு கேட்டான். உங்களை அடிக்கலன்னு கேட்டேன், எங்களை அடிக்கலன்னு சொன்னோம். பஞ்சாப் வந்து என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டுன்னு சொல்லுவேன், ஆனால் அவன் அடி வாங்கினு சொன்னான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நடக்குது. ஒரு பிளைண்டாக ஒருத்தவங்களை பார்த்துட்டு இவங்க ட்ராவல் பண்ணுறாங்களே நம்மளும் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு போய் ட்ராவல் பண்ணக்கூடாது. நம்ம எதுக்காக ட்ராவல் பண்ண போகிறோம், நம்ம ரீசன் என்னோட ரீசன் என்னவா இருந்துச்சுன்னா, காசு எல்லாம் சுற்றணும், அதையும் தாண்டி ஒருத்தருக்கு என்னோட ட்ராவலை வந்து அஞ்சலியாக செலுத்தணும் அப்படிங்கிறத என்னோட ரீசனாக இருந்துச்சு. அது கரெக்டாக எல்லா இடத்துலையும் வேலை செஞ்சுது. அதனால 99% வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கேன், 1% ஒரு கெட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கேன். எல்லாருக்கும் அதான் சொல்கிறேன், என்னை பார்த்து யாரும் மோட்டிவேட் ஆகி போக வேணாம். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க உங்க கூட ட்ராவல் பண்ணணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் யாரையுமே நாங்கள் 2 பேர் மோட்டிவேட் பண்ணலை, எங்களுக்காக நாங்கள் 2 பேர் பண்ணது, அவ்வளோதான். நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்க, ஆனால் வந்து ட்ராவல்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. ட்ராவல்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதாவது வந்து ட்ராவல் நடக்கிற கஷ்டத்தை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, பைக்கில் போகிறாங்க, ட்ராவல் பண்ணுறாங்க, அவங்க வந்து பஞ்சர் ஆனது, அவங்க பைக்கு இவ்வளோ இது காசு ஆனது, ஹெல்மெட்டோட விலை என்ன, க்ளவுஸோட விலை என்ன, அவன் போட்டுக்கிற ஜாக்கெட், இதெல்லாம் வேலை சொல்கிறான் ஒழிஞ்சு அவன் என்ன கற்றுக்கிட்டான் பைக் ரைடிங்கில், அவன் கார் ரைடிங்கில் என்ன கற்றுக்கிட்டான், என்ன விஷயம் அவனுக்கு கிடைச்சது ட்ராவலில், உன் டெஸ்டினி, அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ட்ராவலை வந்து அது ஒரு வேற மாதிரி போர்ட்ரே ஆகிட்டு இருக்கு, மார்க்கெட்டிங் மாதிரி அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் இல்லாமல் ட்ராவல்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதை நான் மெயினாக இந்த ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரீசனே அதான். நிறைய பேர் ட்ராவல் சொல்கிறீங்க, ட்ராவல் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் எப்படி பண்ணணும், எதுக்காக, அதில் என்ன கிடைக்குது, அந்த லேர்னிங் என்ன கிடைக்குது அப்படிங்கிறத சொல்லணும். இப்போ நானே என்னோட வீடியோலேயே என்ன சொல்கிறேன்னா, ட்ராவல் எனக்கு கிடைச்ச ஹெல்ப்பில் மூலியமாக நான் ஒரு விஷயம் கற்றுருப்பேன், அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இந்த மாதிரி தான் வந்து ஒரு ட்ராவல் ஐடியா வந்து ஒருத்தங்களுக்கு, இப்போ ஒருத்தங்க ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அவங்க பயப்படக்கூடாது, ட்ராவலை பார்த்து அவங்க ட்ராவலுக்குள்ளே வரணும். ஏன்னா ஒருத்தர் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு சில பேர் காரணம், கேவலமான காரணம்லாம் வைக்கிறாங்க. எப்படி நான் டிப்ரெஷனுக்காக ட்ராவல் பண்றேன் சொல்றாங்க, ரிஃப்ரெஷ்மெண்ட். நான் இன்னொரு விஷயம் நான் காமிச்சிட்டேன். நாங்கள் 2 பேரும் காமிச்சது வந்து இத்தனை பேர்னாலே நம்ப முடியல, இவ்வளோ ஹியூமனிட்டி பீப்புள்ஸ் வந்து இந்தியாவில் இருக்காங்களா நம்ப முடியல. அதை வந்து தேடி கண்டுபிடிச்சு நாங்கள் போட்டிருக்கோம். ஆமா, இந்த டிப்ரெஷன் காரணமே சொல்லக்கூடாது, ட்ராவலுக்கு ஒரு காரணமே இருக்கக்கூடாது. நீ ட்ராவல் பண்ணணும், அவ்வளோதான். நீ எவ்வளோனா ட்ராவல் பண்ணாலும் சரி, குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோட ட்ராவல் பண்ணாலும் சரி, நீ ட்ராவல் பண்ணுறதுல மூலியமா உனக்கு என்ன கிடைக்குதுங்கிறத நீ ப்ரைவசியாக வச்சுக்கோ, அதோட நிறுத்திக்கோ. நீ வந்து கத்துக்கிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாத யாரையும். ஏன்னா தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டோம்னா தப்பான விஷயம் நடந்துடும். ஸோ நீ என்ன கத்துக்கிறியோ அதை மட்டும் சொல்லி கொடு, மோட்டிவேட் பண்ணாத அர்த்தம். சூப்பர். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் யுவர் ஸ்டோரி. ரொம்ப ரொம்ப நன்றி. வந்த இந்த நாளில் ஒரு டைம் எடுத்து இங்கே வந்து இதை பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களோட ஹாப்பி என்ன, டிராவல்லே வந்து நம்ம கூட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மேபி இந்த டிராவல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்டர்வியூ எடுத்திருந்தா கூட இவ்வளோ நான் பேசியிருக்க மாட்டேன். ஏன்னா இந்த டிராவல் முடிகிற வரைக்கும் நாங்க என்ன நடந்துச்சோ எல்லாத்தையுமே சொல்லணும். இது ரியாலிட்டி நிறைய விஷயம் சொன்னீங்க, அதை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன்னா ஸ்டில் அந்த டிராவலே இருக்கிறனால ரியாலிட்டி பத்தி யோசிக்கல. இதை விட்டு ஒரு நாள் வெளியே போனா கூட நான் எப்படி கமர்ஷியல் ஆகணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிப்பேன். இப்போ இந்த ட்ராவலில் வந்து இருக்கிறனால தான் வந்து சில பேர் எங்களால் சில விஷயம் ரியாலிட்டியில் போனால் செம்ம அடி வாங்க போகிறோம், நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆனால் இந்த ட்ராவலில் இருக்கிற வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இந்த ட்ராவல் கூட்டிகிட்டு போகுது.
அதே மாதிரி கேரக்டரே எனக்கு காமிச்சு சில கேரக்டர்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுகளே வந்து இந்த மாதிரி இன்னும் சைல்டுஹுட்டாகவே இருக்கானுங்களே, இன்னும் மாற மாட்டாங்களே, அந்த மாதிரி விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இப்படிதானே நான் கூட ஃபர்ஸ்ட் இருந்தே இருக்கிறேன். ஓகே, டிராவல் முடிச்சுட்டு வந்திருக்கேன், தெரியலடா மச்சான், ஒரு வருஷம் கேப் ஆயிடுச்சு, நான் கொஞ்சம் மெச்சூர் ஆயிட்டேனா இல்லை கரெக்டாக அறிவாக பேசலான்னு தெரியல. ஸோ அந்த டிராவல் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ரியாலிட்டி எப்படி இருக்க போகுதுன்னு. சூப்பர், தேங்க்யூ.